இல்லை தலைமுறை இடைவெளி இப்போ அதிகமாக வந்துடுது. எல்லாமே கருவிகள் இப்போலாம் ஆர்டர் பண்ணாலே வந்துடுது. சுட தண்ணிக்கு ஆர்டர் பண்ணுறான் சார். ஸ்டவ்வை பற்ற வச்சு ஒரு குண்டை பாத்திரத்தில் வச்சா சுட போகுது. சுட தண்ணிக்கு ஆர்டர் பண்ணிட்டு உட்காந்துங்கிறோம். இது என்ன எதிர்காலத்தில் பண்ண போகிறானே தெரியல. ரொம்ப மோசமாக போய்ங்கிறேன் சார். அன்றைக்கி கூட மாமியார் சொல்லுது, மருமக அப்படி கிராஸ் பண்ணி கிச்சன் பக்கமாக போகுது. மடியே கிச்சன் பக்கமாக போகிற அந்த பாலை சிம்பிளை வைடியம்மா, சிம்மு 1லே சிம்மு 2லேயான்னு கேட்குது. அது அந்த அம்மா அடிச்சிக்குது. உனக்கு சமைக்க தெரியலன்னா கூட நான் ஒத்துக்க முடியாம்மா தாயே, சிம்மு 1லேயா சிம்மு 2லேயான்னு கேட்டு நான் எங்கடி போய் முட்டிக்கிறது. இன்றைக்கி உலகம் அப்படி போகுது சார். ரொம்ப மோசமான இது. அதனால் நம்ம என்ன பண்ணலாம், எதையுமே தாங்கி மகிழ்வாக அதை ஆக்கிக் கொள்ளுகிற மனப்பக்குவம் வந்தால்தான் நமக்கு நம்மால் நிம்மதியாக வாழ முடியும். இல்லைன்னா ஐயா சொன்ன மாதிரி டென்ஷன் தான். நிறைய பேர் எனக்கு இந்த பேப்பர் எக்ஸாமினேஷன் பேப்பர்லாம் நாங்கள் திருத்தும்போது நாங்கள் எவ்வளோ கஷ்டப்படுவோம் தெரியுமா? பல பேர் கஷ்டப்படுவாங்க, நான் கஷ்டப்பட மாட்டேன், இஷ்டப்படுவேன். ஒவ்வொரு பகுதியும் படிப்பேன். சூப்பராக எழுதுவான் சார். அவனை மாதிரி சிந்தித்து எழுதுகிற ஆளே கிடையாது. இன்னொன்று தெரியுமா, பெண் பிள்ளைகள் பெற்றவங்க சந்தோஷப்படுங்க. உண்மையிலே இந்த நாட்டில் தர்மம் இன்றைக்கும் அறம் இருக்குதுன்னா பெண்களால் தான் அந்த அறம் தழைக்குது நம்புறவன் நான். ஒரு பெண் குழந்தை ஆன்சர் தெரிஞ்சால் தான் எழுதும். நம்ம பையன் அப்படி இல்லை. ஆன்சர் தெரியாட்டாதான் பக்கம் பக்கமாக எழுதுவான். பூகம்பம் எப்படி உருவாகும்னு கேட்டிருந்தான் சார். அவன் எழுதிக்கிறான் சார், பூகம்பம் எப்படி உருவாகும் என்றால், வானம் வெடித்து சிதறும், பூமி பிளக்கும், கடல் கொந்தளிக்கும், பெருக்கெடுத்து ஓடுகிற வெள்ளத்தில் எங்கள் தமிழையா முதலில் போய் விடுவார். முடிச்சிட்டான் நம்மளை. அவருக்கு பின்னால் ஆடு மாடுகள் எல்லாம் திரளாக போகும். அப்போ கூட அவன் வர மாட்டான். இந்த மாதிரி ஒரு அதர்மமான ஒன்றை பெண் எழுதுமா? எழுதவே எழுதாது சார். நீங்கள் உங்கள் வீட்டிலே பையனையும் பாருங்கள், பொண்ணையும் பாருங்கள். பையன் படிக்கவே மாட்டான், ஆனால் படித்த மாதிரி இருப்பான். பொண்ணு எல்லாத்தையும் படிச்சிருக்கோம், அது படிக்காத மாதிரியே உட்காந்துருக்கும். போம்மா டைமே இல்லைம்மா, டைமே இல்லை, அது மொத்தத்தையும் படிச்சிருக்கோம். இது இயல்பு சார். இது இயல்பு. அப்போ அவன் அப்படி தான் எழுதுவான். அதெல்லாம் நான் ரொம்ப ரசிப்பேன் சார். இன்னொருத்தன் எழுதிக்கிறான், ரொம்ப அவனை அந்த மனவளக்கலை குடும்பத்தை சார்ந்தவன் போலக்குது. அவன் எழுதிக்கிறான் சார், இந்த பேப்பரை திருத்தும் ஆசிரியர் வாழ்க வளமுடன். 2வது எழுதிக்கிறான், அவர் குடும்பம் வாழ்க வளமுடன். 3வது வரி எழுதியிருக்கான், இந்த ஆசிரியர் எனக்கு அள்ளி போடுவதை மார்க்க அள்ளி போடுவதைப் போல அவர் பிள்ளைகள் படிக்கிற எது எழுதுகிற அந்த ஆசிரியர்களும் அள்ளி போட வேண்டும், அவர்களும் வாழ்க வளமுடன். இப்போது இவ்வளோ நல்ல மனசோடு எழுதிக்கிறானே, நான் மார்க் போடலாமா வேணாம்? கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்களேன். இப்படி வித்தியாசம். அது ஒரு நம்பரை வேறு போட்டுக்கிறான் சார், கேள்வி நம்பரு. ஒரு தடவை அப்படி தான் சார் எழுதிவிட்டான், வித்தியாசமாக வேடிக்கையாக எழுதிட்டான். அவனே கூப்பிட்டு நான் கேட்டேன், ஏன்டா இப்படி எழுதலாமாடான்னு. நான் அழுதான் சார். ஏன்டா அழுற? அரசாங்கம் சொல்லியிருக்குது உன்னை திட்டக்கூடாது, அடிக்கக்கூடாது, உனக்கு மன உளைச்சல் வர மாதிரி நான் பேசக்கூடாது, இவ்வளோ கட்டுப்பாடு எங்களுக்கு தாண்டா இருக்குது, உனக்கு ஒன்றுமே இல்லையே, இவ்வளவும் உருவாக்கிட்டு நிற்கிறியேடா, நீ எழுந்தது தப்புன்னு கூடமா சொல்லக்கூடாது. நான் அதுக்காக அழுவலை சார். நீங்கள் படித்து பார்த்து திருத்துவீங்கன்னு நான் நினைக்கவே இல்லை சார். அவன் போகிற போக்கில் அள்ளி போட்டுருவான்னு அவன் முடிவு பண்ணி வச்சுருக்கிறான். அதைத்தான் நான் சொல்ல, வித்தியாசமான உலகம், வேடிக்கையான மனிதர்கள். இதுக்கு நம்ம முரண்பட முடியுமா? அவனை ரொம்ப ரசிப்பேன் சார். ரொம்ப பழைய இது. நான் ஒரு புத்தகமே 4 புத்தகம் எழுதியிருக்கிறேன். அந்த வகுப்பறை அனுபவங்கள்னே எழுதியிருக்கேன். மேடை அனுபவங்கள் எவ்வளோ இருக்குது தெரியுமா எங்களுக்கு? அந்த அனுபவத்தை ரசிப்போமே. நீங்களாம் என்ன அழகாக ரசிக்கிறீங்க. நீங்கள் நான் கொடுத்து வச்சுவேன். இவ்வளோ நல்ல சுவைஞர்கள் கிடைக்கிறது ரொம்ப பாக்கியங்கய்யா. சேலம் அம்மாப்பேட்டையில் பேசுகிற பட்டிமன்றம் சார். நான் தான் நடுவர். இந்த பக்கம் 2 பேர், இந்த பக்கம் 2 பேர். நான் தான் ஆரம்பிக்கிறேன். பசங்க முன்னாடி என்ன அன்பாக கேட்குறான் தெரியுமா? கிளாஸ் ரூமில் கூட அப்படி கேட்க மாட்டான், அவ்வளோ அன்பாக கேட்குறான். அங்கேருந்து ஒரு அம்மா வேகமாக வந்தது சார். ஒரு அவங்க புள்ள போலகுது, இழுத்து போட்டு ஏன் முன்னாடியே அடிக்குது. இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் வருவியாடா? இந்த மாதிரி இடத்துக்கு வருவே? 4 பேர் 4 விதமாக பேசுவான்டா. கெட்டு சீரழிஞ்சு விடுவேன். வீட்டுக்கு வா அப்போ தான் நான் பேசிக்கிறேன். எனக்கு எப்படி இருக்கும் சார்? அந்த பட்டிமன்றம் ஒழுங்காக நடத்த முடியுமா என்னால்? ரொம்ப ரொம்ப சிக்கல் சார். நீங்கள் மேடையில் ஜெயிக்கிறது மட்டும் லேசுன்னு நினச்சிக்கிறீங்களா? அன்பு பெரியவர்களே, அருள் மிகுந்த தாய்மார்களே என்றான். அப்படியே ரிப்பீட் ஆகுது. மைக்காரர்கிட்ட கேட்டேன், எதிரொலிக்குதுப்பா தம்பின்னா. இல்லை சார், எல்லாமே சரியாக தான் இருக்குதுன்னாரு. மறுபடியும் சொல்கிறேன்,
சங்க இலக்கியம் இடைக்கால இலக்கியம்னு அதே ரிப்பீட் ஆகுது. சங்க இலக்கியம் இடைக்கால இலக்கியம். தம்பி கொஞ்சம் டெஸ்ட் பண்ணுப்பான். அவரும் டெஸ்ட் பண்ணி, இல்லை சார் ஒரு பிரச்சனை இல்லைன்னு. அப்புறம் நான் சொன்னேன், சங்க இலக்கியம் இடைக்கால இலக்கியம் தற்கால இலக்கியம் இவையெல்லாம் அறத்தை மையப்படுத்தித்தான் அன்பை போதித்து கொண்டிருக்கிறது. இவற்றையெல்லாம் நாம் படித்து மகிழ காலமாகும் என்பதனாலே சுருக்கமாக உங்களிடத்தில் உரையாற்ற விரும்புகிறேன் போது உம்மா நீட்டாக சொன்னால் நான் எப்படி திருப்பி சொல்கிறதுன்னு. அப்புறம் தான் பின்னாடி பார்க்குறேன், ஒரு ஆள் படுத்துக்கினே இதை சொல்லிங்கிறான் சார். அவன் எங்கே போயிருப்பான்றது உங்களுக்கு தெரியும் சார். உண்மையை அனுபவித்து சொல்கிறேன். ஏன்னா இவ்வளோ நெருக்கடி, ஒரு நெருக்கடி நமக்கு வருகிற போது தான் நாம் யார் என்பது நமக்கே தெரியும். நெருக்கடி நம்ம மேலே கோவப்படக்கூடாது. நான் தமிழறிஞர் தென்கட்சி சுவாமிநாதன் இருந்தாங்க இல்லையா, இன்று ஒரு தகவல். அவரை நான் ரொம்ப வணங்குவேன். ஏன்னா அவரோட 7 ஆண்டுகள் நான் பயணம் பண்ணுவேன். அற்புதமான மனிதர், அருமையான மனிதர். ஒரு விஷயத்தை உண்மையை சொல்லிட்டோம்ல உங்களுக்கு, ஏறத்தாழ 40 ஆண்டுகள் மேடையில் பேசிய ஒரு மேடையில் கூட ஒரே ₹1 கூட அவர் வீட்டுக்கு எடுத்து போனதில்லை. இது எனக்கு தெரியும். அத்தனை பணத்தையும் ஒரு முகவரிக்கு அனுப்பிடுவார், ஒரு ஏழை குழந்தையின் முகவரிக்கு அனுப்பிடுவார். அவர் பாதையில் தான் நான் இன்றைக்கி ஒரு 12 பெண் குழந்தைகளை படிக்க வைக்கிறேன். அவர் தமிழ்நாடு முழுவதும் பண்ணார். ரொம்ப அற்புதமான மனிதர் சார். அவர் மாதிரி அவர்கிட்ட தான் நான் பல பாடங்களை படித்தேன். பல பாடங்களை படித்து கொண்டவன் நான் தான். குறையாக வர்றதை கூட நிறையாக பார்க்குற பழக்கம் எனக்கு வந்ததே அவரால் தான் சார். உண்மையில் சொல்கிறேன். எப்படிப்பட்ட மனுஷன் தெரியுமா? தென்காசி பக்கத்தில் போய் பேசிட்டு குற்றால அருவியில் குளிக்கலாம் நானும் ஐயாவும் காலையில் போகிறோம். அதெல்லாம் அனுபவம், கூட இருந்தது அனுபவம். அவரோடு பிர்லா கோளரங்கத்தில் பயின்று வேலை செய்கிற 2 நண்பர்கள் வந்திருந்தாங்க. பார்த்துட்டாங்க அவரை. சாமிநாதா, இந்த அருவி கொட்டுற உயரமான இடத்துல இருந்து நீ இன்று ஒரு தகவல் சொன்னால் எப்படி இருக்கும்னு கிண்டல் பண்ணாங்க. ஐயா சொன்னார் சிரிச்சுக்கிட்டே, நல்லா தான் இருக்கும், நீ ஏன் வீட்டுக்கு தகவல் சொல்ல வேண்டியிருக்கும்னார். எப்படி இருக்குது பார்த்தீங்களா? தாக்குதலை கூட தாங்குதலாக மாற்றுகிற மனப்பக்குவம் பெற்றுவிட்டால் அவங்க தான் ஜெயிச்சுக்கிட்டே இருப்பாங்க வாழ்க்கையில். ரொம்ப அனுபவம் அவர்கிட்ட நிறைய நான் பார்த்துருக்கிறேன். வைகை எக்ஸ்பிரஸில் புறப்பட்ட மதுரைக்கு வந்து விழுப்புரம் ஜங்ஷனில் நிற்குது ட்ரெயின். புறப்படுற நேரத்தில் இந்த ஸ்டாலில் மசாலா வடையை கொண்டாந்து கூடையில் வச்சு கொட்டிட்டான். கமன்னு வாசனை வருது. ஐயா சொன்னார், 500,000 செலவு பண்ணாலும் நம்ம வீட்டில் இவ்வளோ வாசனை வரலடா, என்னம்மா செய்கிறான்னு தெரியலன்னார். இதோ வாங்கிட்டு வரேன் ஏன்னு இறங்கி ஓடி போய் பொட்டலம் கட்டுற பையன் ஒரு 15 வயசு இருக்குது. அவன் கையில் ஒரு 20 ரூபா நோட்டை கொடுத்து சீக்கிரம் கட்டுறா ட்ரெயினை பிடிக்கணும்னா கலகலன்னு அந்த பையன் சிரித்தான். சார், என்னடா நான் சிரிக்கிற மாதிரி எதுவும் சொல்லலை, ஏன் சிரிக்கிறேன்னா அவனும் வடையை வச்சு எலியை பிடிப்பான், நீ ட்ரெயினையே பிடிக்கணும் சொன்ன பற்றியா, அதை நினச்சி தான் சார் நான் சிரித்தேன்னா. அதை எப்படி மாற்றுறான் பார்த்தீங்களா? அது சிரிக்கிறதுக்கு ஒரு ஹியூமருக்கு காரண காரியமே தேவையில்லை சார். அந்த நயம், அந்த சுவை, அந்த அனுபவம், அதை நம்ம பெற்றுவிட்டாலே போதும். ரொம்ப சந்தோஷமாக இருக்கலாம். நான் அனுபவிச்சது சொல்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 25 வருஷம் இருக்குது சார். 25 வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் சிட்லப்பாக்கத்தில் லைன்ஸ் கிளப் தலைவர் லைன் சிவகுமார் இருந்தார். இங்கே அருமை நண்பர்கள் ரோட்டரி நண்பர்கள் வந்திருக்காங்க. நாங்கள் லைன்ஸ் அது மாதிரி அவங்க எல்லாம்னா சேவையே நடக்காத நாட்டில். அந்த அளவுக்கு ஒரு உயர்ந்த மனிதர் அவர். அவருடைய வீட்டுக்கு நான் போயிருக்கிறேன் சார். இதை கூட என் புத்தகத்தில் எழுதியிருக்கேன். என் அனுபவம் அது. அப்படி போய் உட்காடுறேன். அவர் சொன்னார், அவனுடைய மகன் பேர் சாம்பசிவம், சாம்புன்னு கூப்பிடுவாய். சாம்பு புலவரையா வந்துக்கிறாரு. அம்மா கிட்ட சொல்லி சர்க்கரை இல்லாத பால் வாங்கி வந்து கொடுறான்னு சாப்பிட்றதுக்குன்னார். அந்த பையன் ஒரு சவுண்டு விட்டுன்னு வேகமாக உள்ளே ஓடி போய் அம்மா கொடுத்த பால் அந்த டம்ளர் நிறைய அந்த மகராசி வழியே கொடுத்துடுது. அப்படியே பக்குவமாக தூக்காந்து டம்முன்னு டேபிளில் வச்சான். வச்ச வேகத்தில் அந்த பால் இப்படியும் ஆடுது, தழும்புது. நான் என்ன பண்ணேன், தழும்புதுன்னு சொல்லியிருக்கணும். அந்த பையன் வச்சுட்டு அப்படி போகும்போது சொன்னேன், டே சாம்பு பால் ஆடுதுன்னு. இல்லை மாமா அது மாடுதுன்னா. அவன் ஆடுதுன்றதை ஆட்டுப்பால் நினச்சி, ஆட்டுப்பால் இல்லை அது ஆடுது இல்லை மாமா மாடுதுன்ட்டு போனான். பார்த்தீங்களா? நான் நினச்சி மகிழ்ந்தையா. ஒரு சின்ன சொல்லில் இருக்குது சார் சுகம். அதனால் பிள்ளைகள் பேசினா, யாராவது பேசினா, அது என்ன பேசுகிறாங்கன்றதை காது கொடுத்து கேட்போமே, எவ்வளோ சந்தோஷம் கிடைக்கும் தெரியுமா? அதில் நம்ம கவனிக்கணும் சார். அதுலேயும் நகைச்சுவை இருக்குது சார். புழல் ஜெயிலுக்கு போனால் 15 வருஷத்துக்கு முந்தி, தப்பாக பார்க்காதீங்க,
பேசுறதுக்கு தான் 500 கைதிகளை, ஆயுள் கைதிகளை ஒன்றா உட்கார வச்சு நான் ஸ்டாப் ஹியூமர் 1 மணி நேரம் பேசி முடித்ததும் ஒரு மகராஜன் வந்து நன்றி சொன்னான் பாரு. சிரிக்க சிரிக்க பேசின புலவர் ராமலிங்கம் நம்ம கூட இருந்தால் நல்லா இருக்கும். நான் என்ன தப்பாக நினைக்க முடியும்? என்னை புகழ்வதற்கு அவனுக்கு தெரியல, அதுதான் அவனுக்கு எல்லை. அது அவன் ஒரு எல்லையை வச்சுக்கின்னு என்ன சொல்கிறான், என்னை உள்ள தள்ளணும்னு அவனுக்கு ஆசை இல்லை. நம்ம அதுதான் சொன்னேன், எதிர்மறை சிந்தனை கூடாது, நேர்மறை சிந்தனை வேணும். நேர்மறை சிந்தனையாக வச்சுக்கோமா சார், அதில் இருக்கிற மகிழ்ச்சி மாதிரி உலகத்திலே கிடையாது சார். மகிழ்ச்சியாக இருங்க ஐயா. கணவன் மனைவி மகிழ்ச்சி உலகத்தில் கிடைக்காத மகிழ்ச்சி. அது சின்ன சின்ன விஷயங்கள் வரும், சண்டை வரும். இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் தாய்மார்களுக்கு அபார திறமை இருக்குது, அபார திறமை இருக்குது. நான் நிறைய அங்கே அரங்கத்தை முழுது இருக்கிறவங்களோட பகிர்ந்துக்கிறேன். ஒரு காலத்தில் அவங்களாம் ஆண்கள் சமுதாயம் போட்டு மிரட்டிக்கிட்டு இருந்தது. எங்கள் தாத்தா காலத்தில் எங்கள் பாட்டி வர முடியாது சார். 4 பேர் ஆம்பளைங்க பேசுகிற இடத்துல உனக்கு என்ன வேலை, போ உள்ள, அப்படி அதிகாரம் பண்ண ஆம்பளை இந்த மண்ணில் இருந்திருக்கிறோம். எங்கள் அப்பா காலத்தில் சொன்னார், அவசரப்பட்டு உள்ளே போடாத, இங்கே உன் தைரியத்தில் தான் நான் உட்காந்துங்கிறேன். நான் சொன்னேன், என்னம்மா கேட்குறாங்க, என்ன சொல்கிற அப்படின்னு ஆலோசனை கேட்டேன். என் புள்ள சொல்கிறான், எதுவும் அந்தம்மா கேட்டுக்கிட்டு போட்டான். இப்போ காலம் மாறி போச்சு. நான் ஒரு குடும்ப கூட்டத்தில் நிறைய பேசுவேன், எப்படி இருக்கணும், கணவன்னா எப்படி, மனைவினா. அது வன்மை, இது மென்மை இல்லைங்களா? அது வன்மை, இது மென்மை, ரெண்டு. அதனால தான் ஆண்டவனுடைய படைப்பு சார். அது மென்மைக்குள் தான் மேன்மைகள் அதிகம், வன்மையில் மேன்மை வராது. அப்போது இந்த அந்த மாற்றம் வந்துடுத்து. இப்போ பாரதி வந்திருந்தால் ரொம்ப சந்தோஷப்படுவான். ஒரு குடும்ப கூட்டத்தில் 2 கலந்து பேசுங்கன்னு சொன்ன உடனே மறுநாள் அவன் சொல்லியிருக்கிறான், ஒரு அரை மணி நேரம் பேசுவோம் உட்காரு. நேற்று புலவர் ஐயா வேறு பேச சொல்லியிருக்கிறாரு. அந்தம்மா சொல்லிச்சு, எனக்கெல்லாம் பேசுறதெல்லாம் தொடங்க தெரியாது, யாராவது தொடங்கினா தொடர்ந்துருவேன், நீயே தொடங்கு. அவன் சொன்னான், நான் பேசினா வம்பு வருதுரி. அப்போ நான் வம்புக்காரியா? அப்போ என் பரம்பரை வம்பு வளர்க்குற பரம்பரையா? பத்தியா டெவலப் பண்ணிட்டேன். நான் அந்த ஆள் சொன்னான்னு உங்கள்கிட்ட பேச வந்தேன், இந்த பிரச்சனையாக்கிட்ட பற்றியா? இல்லை சரி விடுங்க, நானே பேசுகிறேன். ஆரம்பிச்சிட்டிங்க. இந்த சீரியலில் சொர்க்கம் நரகம்னு வசனம் வந்தது மாமா. அந்த சொர்க்கம் நரகம்னா என்னன்னு தெரியல, எப்படி இருக்கும்? அதுவா செல்லம், சொர்க்கம் நரகம் எப்படின்னு கேட்குறியா? இல்லை, நான் என்ன நினைக்கிறேன் மாமா, நாம் 2 பேரும் சேர்ந்து போகிற இடம் தான் சொர்க்கம்னு நான் நினைக்கிறேன். அந்த அம்மா மறுபடியும் குறுக்க வந்தது, அடி கண்ணுக்குட்டி, 2 பேர் போகிற இடத்துக்கு சொர்க்கம்னு பேர் இல்லடி, மாமா மட்டும் போகிற இடத்துக்கு தான் சொர்க்கம். அப்படின்னா சொர்க்கம் எப்படி இருக்கும்? அப்படி நம்ம மாமா அப்படி என்ட்ரு ஆனன்னா ரம்பா, ஊர்வசி, திலோத்தமையெல்லாம் என் கை 2ஐயும் பிடிச்சிக்கிட்டு வாங்கோன்னு அடிச்சுக்கிட்டு போவாங்க. நரகம் அது ஒரு கருப்பு குரங்கு வந்து தான் உன் கையை பிடிச்சி உள்ளே கூட்டியும் போகும். போங்க மாமா, உங்களுக்கு இங்கேயும் பேரடிகி அங்கேயும் பேரடிகி, எனக்கு மட்டும் இங்கேயும். அவன் ஜென்மத்துக்கு பேசுவான். பெண்ணுக்குள் ஞானத்தை வைத்தான் புவி பேணி வளர்த்திடும் ஈசன், மண்ணுக்குள்ளே சில மூட நாங்கள் மாதர் அறிவை கெடுத்தார். இப்போ காலம் மாறி போச்சுங்க. அவ்வளவு மகிழ்ச்சி, ஆனந்தமும் அவங்களுடைய திறமையும் இன்றைக்கு வளர்ந்துருக்கிற ஒரு காலம். அதனால தான் சொல்கிறது, உங்களெல்லாம் வணங்கி கேட்குறேன். ஒரு ஜவுளி கடைக்கு போனால் இந்த ஒரு லட்சம் போய் நீ வாங்கிக்க தேவைன்னு சொல்லக்கூடாது. ஒரு நகை கடைக்கு போகிறோமா, இந்தம்மா பணம் உனக்கு வேண்டியதை வாங்கிக்க சொல்லக்கூடாது. தயவு செஞ்சு எல்லாருக்கும் சொல்கிறேன், ஐயா பாலமுருகன் உள்ளிட்ட அத்தனை பேருக்கும் இது பொருந்தும், எனக்கும் பொருந்தும். சேர்ந்து போவோம் சார், அதில் ஒரு லைஃப் கிடைக்கும் சார், ஆனந்தம். அதை விட என்ன இருக்கு ஐயா, என்ன இருக்குது சொல்லுங்கள் பார்ப்போம். பணத்தை மட்டும் கொடுத்துட்டா போவாது சார், கொஞ்சம் நம்ம மாற்றிக்குவோம். நான் சொல்கிறதில்ல, நானும் செய்கிறவன் தான். 2008 பிஎஃப் லோனு, பிஎஃப்லாம் வந்தது எனக்கு திரும்பி. 2007 ரிட்டையர்மெண்ட்டு, பிஎஃப் வந்தது, ஒரு 3 லட்சம் ரூபா வந்தது. அப்படியே பர்ஸில் வச்சுக்கிட்டு, நீ ரொம்ப நாளாக நகை கேட்டியா, வா போகலாம். நகை கடைக்கு உள்ளே போனோம். அவரும் எல்லாம் உள்ளே கூப்பிட்டு ராஜ மரியாதை கொடுத்தாரு. எங்கள் வீட்டு அம்மாவுக்கு தான் ராஜ மரியாதை கொடுத்தாரு. உள்ளே போச்சு. ஏன் நான் 3 லட்சம் வச்சுருக்கிறதுன்னு அதுக்கு தெரியும். அந்த 3 லட்சத்துக்கு என்ன கணக்கு போடணுமோ அவ்வளவும் கணக்கு பண்ணி 3,15,000 ரூபா இந்த ஜிஎஸ்டி அது இதெல்லாம் போட்டு, அப்போ இல்லை இந்த செயற்கூலி சேதாரம்லாம் போடுறாங்கல்ல,
இப்போ போடுற மாதிரி அப்போ அதை சேர்த்து போட்டாங்க. 3 லட்சத்து ரவுண்டாக வந்து 15 ரூபா சொச்சம் வந்துடுது. ஓரளவுக்கு நகையை வாங்கணும். கிட்ட பில்லு கொடுக்கும்போது அந்த நகை கடைக்காரர் சொன்னார், அது மாதிரி ஒரு அற்புதமான மனிதரை பார்க்க முடியாது, இந்த நகை கடை ஓனர் மாதிரிலாம். அருமையாக சொன்னார். டேய் சார், நமக்கு ரொம்ப வேண்டியவர், அந்த 15 ரூபாயை தள்ளிடு. என் வீட்டுக்காரர் என்ன ஒரு மாதிரியாக பார்க்குறான். உன் மதிப்பு 15 ரூபா தானே. அந்த நகை அவள் கழுத்துக்கு போச்சு. அவளுக்கு மகிழ்ச்சி தாண்டவம் ஆடுது. அப்படியே நாங்கள் புறப்படலான்னு முடிவு பண்ணும்போது நகை கடைக்காரர் சொன்னார், வாங்க சார், சும்மா போகிறீங்க, அம்மா அவ்வளோ நகை வாங்கியிருக்கிறாங்க, நீங்கள் சும்மா போகிறீங்க அப்படின்னு ஒரு காலி பர்ஸை கொடுத்தான். பார்த்தீங்களா, என் ஜென்மத்துக்கு மறக்க மாட்டேன் சார். அதை ஏன் பர்ஸை காலியாக்கிட்டு அவர் ஒரு காலி பர்ஸை கையில் கொடுத்தாரு. பார்த்தீங்களா, அதை அப்படியே சந்தோஷமாக மகிழ்ச்சியாக நினச்சிக்கின்னு உள்ளுக்குள்ளே வரேன். அடடா என்னடா உலகம்னு நினச்சிக்கின்னு வெளியில் வரேன். எங்கள் வீட்டு அம்மா அந்த முழங்கையில் இப்படி வச்சு அப்படி ஒரு தட்டு தட்டி, என் கூட வந்ததுனால தானே உனக்கு ஒரு பர்ஸு கிடச்சிது. சார், இதை விட என்ன சார் ஆனந்தம் வேணும்? எத்தனை கோடி கொடுத்தாலும் இது கிடைக்குமா சார்? எத்தனை கோடி கொடுத்தாலும் இது கிடைக்குமா? கருப்பு கோட்டுக்குள்ளே ஒரு நெருப்பு சூரியனாக உருட்டி விழி பார்வையோடு உதடுகள் வந்தே மாதரம் என்று உச்சரித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு மகா மனிதன் சித்தன் பாரதி தன் மனைவி செல்லம்மாவை அழைச்சிக்கிட்டு, உறவுகளை அழைச்சிக்கிட்டு திருவனந்தபுரம் ஜூக்கு உள்ளே போகிறாரு. இவர் யாருன்னு அவனுக்கு தெரியும். செக்யூரிட்டிக்கு ஓடி வரான். சாமி, எல்லா இடத்துக்கும் போங்கோ, சிங்க கூண்டுக்கு முன்னாடி சிங்கத்து கூண்டுக்குள்ளே கையை விட்டுறாதீங்க, அது நேற்று வந்த சிங்கம், அது எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது. அவர், நீர் சும்மா இருமையா, அவர் காட்டுக்கு ராஜா, என் பாட்டுக்கு ராஜா அப்படின்னு உள்ளே போய் சிங்கராஜா கர்ஜின்னார். அது கர்ஜிக்குது. பார்த்தீரா பார்த்தீரான்னாரு. இப்படி என்ன ஆனாலும் போதும் அவன் போயிட்டான். இந்த பக்கம் பார்க்குறாங்க, செல்லம்மா பாரதி அவருடைய மனைவி சாமி கும்பிடுது. பகவானே பகவானே, சிங்கத்துக்காவது நல்ல புத்தி கொடு. இதை சமூகம் என்ற கட்டுரையில் தன் கைப்பட பாரதி எழுதுறாருன்னா இதை விட என்ன சார் இருக்குது ஆனந்தம்? உறவுகளோடு மகிழனும், பிள்ளைகளோடு மகிழனும். இல்லை, எதை விட ஒன்றுமே இல்லை உலகத்தில். என்ன கொட்டி கிடக்குது சார் லைஃப்பில், வாழ்க்கையில் எவ்வளோ பிரச்சனை. நம்ம பிரச்சனையாக பார்க்கக்கூடாது, பிரச்சனையை கூட பிரச்சனையாக பார்க்காதீங்கன்றேன் நான். இன்னும் ஒரு சின்ன உதாரணம் சொல்லணுன்னா, உங்களுக்கு தெரியாது, எல்லாமே மெத்த படித்தவர்கள். நான் அப்படி செய்கிறேன். இப்போ இந்த செல்ஃபோன் ஒரு 200 கிராம் இருக்குமா சார்? ஒரு 200 கிராம் இருக்குமா? அது இதை நான் வச்சுங்கிறேன். 1 மணி நேரம் பிடிக்கிறேன், எனக்கு சாதனை. 4 மணி நேரம் பிடிச்சா வேதனை. 6 மணி நேரம் பிடிச்சா கை நடுங்கும். 12 மணி நேரம் பிடிச்சேன்னா எனக்கு ஃபீவர் வர மாதிரி ஒரு ஃபீலிங் வரும். செல்ஃபோனின் எடை 200 கிராமிலிருந்து 1 கிராம் கூட கூடவில்லை. ஆனால் அதை சுமக்கிற நேரம் கூடிக்கொண்டே வந்ததனால் அவ்வளவு சிக்கல். பிரச்சனை கூட அதுதான். சின்ன பிரச்சனை, அதை சுமக்கிற நேரத்தை பொறுத்து தான் அதனுடைய விஸ்வரூபம் இருக்கும். என்றால் எந்த பிரச்சனையும் தூக்கி போடுவோம். பிரச்சனை இல்லாத மனுஷன் கிடையாது சார் உலகத்திலேயே, யாருமே கிடையாது சார். பிரச்சனை இல்லாதவர்கள் பிரபஞ்சத்தில் இல்லை. முதல் முடிவுக்கு வந்துடும். எல்கேஜி பையன்லேருந்து பிரதமர் மந்திரி வரைக்கும் இருக்குது சிக்கல். நமக்கு வீட்டு பிரச்சனை, அவருக்கு உக்ரைன் பிரச்சனை. அப்போ பிரச்சனைன்னு ஒன்று இருக்குதா இல்லைங்களாங்க? யாருக்கு சார் இல்லை? பையன் நிறுவனர் எவ்வளோ பெரிய நிறுவனத்தை நடத்துகிறாரு, அங்கே பிரச்சனை இல்லையா? அங்கேயும் இருக்கும் சார். ஒரு நிறுவனத்தில் ஒருத்தனுக்கு வேலை செய்கிறவனுக்கு ஒரு நாள் சம்பளம் கூடுதலாக போட்டார் சார். கேஷ் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு நாள் சம்பளம் கூடுதலாக போச்சு. 4 நாளில் கண்டுபிடிச்சிட்டாங்க. ஒரு நாள் சம்பளத்தை கூட போட்டோமே. 4 நாளில் கண்டுபிடிச்சி அவனை கூப்பிட்டு விசாரிக்கிறத விட அவனாக வந்து சொல்கிறான், நான் பார்ப்போன்னு வெயிட் பண்ணாங்க. அவன் 4 நாளாக கூப்பிடாத போது இவங்களுக்கு தெரியல போலகுதுன்னு அவனை விட்டான். 1 மாதம் ஓடி போச்சு சார். அடுத்த மாதம் சம்பளத்தில் 1 நாள் ஊதியத்தை கட் பண்ணிட்டாங்க. அடுத்த செகண்டே வந்து நின்ட்டான் சார். என்ன சார் 1 நாள் சம்பளத்தை குறைச்சிட்டீங்க? போன மாதம் 1 நாள் சம்பளம் கூடுதலாக கொடுத்தனே, அப்போ மட்டும் வந்து கேட்காம இப்போ கேட்குறியா? சார், தப்பு ஒரு தடவை நடக்கலாம். தப்பு ஒரு தடவை நடக்கலாம். 2வது தடவை நடந்தா கேட்கணுமா இல்லையா? அவன் என்ன தர்மத்தை கையில் வச்சுங்கிறான் பார்த்தீங்களா? இதை என்ன சார் பண்ண முடியும்? இதுக்கு என்ன தீர்வு? அதை நம்ம அப்படியே பொறுத்து கொண்டு போக வேண்டியது தான், வேறு வழி கிடையாது. இவ்வளவாதி சிக்கல்கள் இன்றைக்கி நிறையா இருக்குது. எந்த இடத்துல சிக்கல்கள் இல்லை? எல்லா இடத்துலையும் இருக்குது சார், கொட்டி கிடக்குது சார். நிறைய நான் பஸ்ஸிலலாம் நிறைய பார்ப்பேன், நிறைய பயணங்களில் நிறைய பார்ப்பேன். அதனால் நம்ம வந்து சிக்கல் பிரச்சனைன்னு நம்ம ஒதுங்கிட்டோம்னா வாழ்க்கையில் சுகம் இருக்காது. நாமும் மகிழ முடியாது, அடுத்தவங்களும் மகிழ வைக்க முடியாது. 1000 பிரச்சனைகளுக்கு மத்தியில் அழகான ஒரு குறளை சொன்னார் ஐயா. பகல் பொழுது கூட பல பேருக்கு இருட்டாக தெரியும். ஏன்னா சிரிக்க தெரியாதவனுக்கு அந்த கடவுள் நமக்கு கொடுத்த மிகப்பெரிய சொத்து அது.
தயவுசெய்து கலகலன்னு சிரிங்க, சந்தோஷமாக பாருங்கள். டிவி கூட பாருங்கள், நான் வேணான்னு சொல்லலை. நான் கூட டிவி பார்த்து அதில் நல்ல சில தர்மத்தை புரிஞ்சுக்கின்னு இருக்கிறேன். ஒன்றும் இல்லை, பிரபு வராரு நகை வாங்கன்றார், ராதிகா மேடம் வருது அடகு வையன்னுது, விக்ரம் வராரு வித்துருன்றாரு. ஆடாடா, இந்த பைத்தியக்கார ஜனங்களை இன்னமா குழப்பறானுங்க. ஒருத்தன் வாங்குன்றான், ஒருத்தன் அடகு வையன்றான், ஒரு ஆள் வித்துருன்றான். அவன் வாங்குறதா அடகு வைக்கிறதா விற்கிறதா? ஒன்று கஷ்டம் சார், ரொம்ப சிரமம். 6 மாதத்துக்கு முந்தைய எங்கள் கிராமத்துக்கு போகிறோம். விழுப்புரம் பக்கத்தில் பனமலைப்பேட்டைன்ற எங்கள் கிராமத்துக்கு நான் போகிறோம். பழைய காலத்து நண்பன் பரந்தாமன்னு பேர், பார்த்து பல வருஷம் ஆச்சு. மழை வேறு லேசாக தூறுது, மழைக்கு ஒதுங்கின மாதிரி இருக்கும், அவங்ககிட்ட பேசுகிற மாதிரி இருக்கணும். வீட்டுக்குள்ளே உள்ளே போகிறோம், பழைய காலத்து ஓட்டு வீடு. அவன் ஆனந்தமாக உள்ளே உட்காந்துங்கிறான், வெளியிலே நிற்கலாம் போலுக்குது, அவ்வளோ மழை உள்ளே பெய்யுது, அங்கங்கே சாரல் அடிக்குது. ஏன்டா பறந்தாமா ஓடு மாற்றக்கூடாதான்னு. இப்போ எப்படி மாற்ற முடியும், மழை பெய்யுதேன்னா. நம்ம வாங்கி சும்மா இருக்க மாட்டேன்னுது. என்னடா வந்துட்டு இப்படி கேட்டானேன்னு சொல்லிட்டு, சம்மரில் மாற்றலாம் இல்லைடா, அப்போ ஏன் மாற்றலைன்னு. அப்போ எதுக்கு மாற்றணும், அப்போ தான் ஒழுவாதேன்னா. ஒரு ஓடு மாற்றுற விஷயத்திலே இவ்வளோ வில்லங்கமாக இருந்தால், இவன் ஓட்டு மாற்றுற விஷயத்தில் எல்லா வில்லங்கமாக இருப்பான்னு கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள். இவனை திருத்த முடியுன்றீங்க? தானாக திருந்தனா தான் உண்டு. எல்லோரும் கடவுள்கிட்ட ஒப்பாசிட்டு போக வேண்டியது தான், வேறு வழி இல்லை. அந்த வைகை எக்ஸ்பிரஸில் சொன்னல, அந்த வடையினுடைய வாங்கிட்டு வேகமாக ஓடி அந்த ட்ரெயினில் ஏறி உக்காந்துட்டேன் சார். புறப்படுது ட்ரெயின், அவசரமாக அதே கம்பார்ட்மெண்ட்டில் ஒருத்தன் ஏறிட்டான் சார். ஏறினவனை டிடிஆர் வந்து செக் பண்ண வந்தார். டிக்கெட்டை எடுன்னார், எடுத்து கொடுத்தான் சார். இந்த டிக்கெட்டு செல்லாதுன்னார். அவன் கேட்டான் பாரு ஒரு கேள்வி, செல்லாத டிக்கெட்லாம் டிபார்ட்மெண்ட்டில் அடிக்கிறீங்களான்னா. டிடிஆரை ஆடிவிட்டார். இதை அவனாவது வாட்ஸ்அப்பில் எடுத்துகிட்டு போகிறான்டான்னு சொல்லி சுத்துமுகம் பார்த்துட்டு, டே அதை நான் சொல்லலடா பாவி, இந்த டிக்கெட் செல்லாதுன்னு சொன்னேன். அது ஏன் செல்லாது? இப்போ தானே விழுப்புரம் ஜங்ஷனில் வாங்கினேன். அது நீ வாங்கின சரி ரைட்டு, நான் இல்லைன்னு சொல்லலை. இது பேசஞ்சர் ட்ரெயினுக்கு உடைய டிக்கெட், இது எக்ஸ்பிரஸ்ரா இது. அவன் கேட்டான், பேசஞ்சர்னா என்ன, எக்ஸ்பிரஸ்னா என்ன? எனக்கு ஒரு சுவையான சம்பவம் கிடச்சிடுது. நான் டிடிஆரை கண்டினியூ பண்ணேன். அவர் கேட்டார், எக்ஸ்பிரஸ்னால் வேகமாக போகும்டா நிற்காமல், பேசஞ்சர்னா நின்று ஸ்லோவாக போகும். அப்போ இந்த ட்ரெயின் வேகமாக போகுதுன்ற யார் அவன்? அவர் என்ன பண்ணுவார், ஆமான்னார். இப்போ நான் என்ன செய்யணும்? திண்டிவனம் வருது, இறங்கிக்கோ. அப்படியா, ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணலாமா? நீங்கள் படித்தவங்க, நான் படிக்காதவன். வேகமாக போகிற இந்த ட்ரெயினை ஸ்லோவாக போவையே, நான் எதுக்கு இறங்கணும்னா? டிடிஆர் சொன்னார், நான் இறங்கிக்கிறேன், நீ போன்னாரு. ஏன்னா உனக்கும் பிரச்சனை இல்லை, எனக்கும் பிரச்சனை இல்லை, யாராவது ஒருத்தர் விலகணும். அவர் எவ்வளோ சாந்தமாக பதில் சொன்னார் தெரியுமா அந்த குடிமகனுக்கு? இல்லை, அதனால் எல்லா பிரச்சனைகளுக்கும் நிறைய வரும், இதை விட பிரம்மாண்டமாக வரும், வரும். சிலதெல்லாம் பொறுமை காக்கணும். சில வீடுகளில் பாருங்கள், பெண்கள் ஆதங்கப்படுவாங்க. அவங்களுக்கு என்றைக்குமே ஆதங்கத்தை விட்டு விலக மாட்டாங்க. என்னை வந்து திருப்பதியில் கேட்டாங்க, திருச்செந்தூரில் கேட்டாங்க, பழனியில் கேட்டாங்க, திருப்பதியில் கேட்டாங்க, எல்லாம் மொட்டை அடிக்கிற ஊர். போயும் இந்த உள்ளூர்லேயே கொடுத்தாங்களேன்னு. அந்த உள்ளூரில் கட்டினவன் ஓட்ட வேணார்கள் உட்காந்துன்னு உள்ளூரை நினைப்பான், சொல்ல மாட்டான் என்னை தவிர உள்ளூரில் எவனும் கேட்கலடி ஒன்றுன்னு. அப்புறம் அதுக்கு அடுத்தது மறந்துடுவாங்க சார். வாழ்க்கையின் சுகம் அதுதான். சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும். பனி போல் வரக்கூடிய பிரச்சனைகள் உடனே மறைஞ்சிடும். ஊடுதல் காமத்திற்கென்பும் அதற்கென்பும் கூடி முயங்க பெறின் 1330வது குறளை கடைசி குறளாக தான் சொன்னார். வாழ்க்கையின் பிழிவை எடுத்து சொன்னார் வள்ளுவர். எவ்வளோ இருக்குதுங்க, எவ்வளோ அழகு இருக்குது, எவ்வளோ ஆனந்தம் இருக்குது, எல்லா இடங்களிலும் இருக்குது சார். சின்ன பிள்ளைகள் இடத்துல நல்லா பேசுங்க, கொஞ்ச நேரம் பேசினாலே அவன் ஜாலியாக பேசுவான் சார். இல்லை ரொம்ப நீங்கள் நான் வந்து சிற்சபேசன் அமரர் ஆகிட்டார் அவர். இப்போ ஐயா 90 வயசு அவருக்கு. அவர் ரொம்ப பெரிய தமிழ் அறிஞர் சார். நான் ஐயாவோட 10 ஆண்டுகள் பயணம் பண்ணியிருக்கேன். நகரத்தார் அவர். அற்புதமான சொல்லுக்கு சொல் சுவை கூட்டுவார் சார். அவர் என்ன அற்புதமான மனிதர் தெரியுமா? அவரோட போன 25 வருஷம் இருக்கும் சார். திருமழிசை மறக்கவே முடியாது என்னால். திருமழிசை உத்தாண்டேஸ்வரர் கோயில் இது. அப்போல்லாம் திருமழிசைலாம் சாதாரண ஊர், ஒத்த மண் ரோடு. அந்த மண் ரோடில் எங்கள் கார் போகுது. டிரைவருக்கு பேர் கோவிந்தன். அவர் ஐயாவை பார்த்து போனார். ஆனால் அவன் கோவிந்தன் வேகமாக போனான் பாருங்கள். வளைச்ச வேகத்தில் ஸ்டேரிங் கையில் வந்துடுச்சு. இவர் ஐயா விளையாட ஆரம்பிச்சிட்டாரு. கோவிந்தன்னா சங்கு சக்கரம் இருக்கும்ல, கோவிந்தன் கையில். கோவிந்தா கையில் என்ன சக்கரம் சாமி.
உடனே ஐயா கேட்டார், சங்கு எங்கே அண்ணார். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஊதிடுவாங்க. இது எங்களுக்குள்ள நடந்த டைலாக் சார். இது நிறைய இடங்களில் பார்த்துருக்கேன், நிறைய பார்த்து. நான் என் அனுபவத்தில் நிறைய பண்ணியிருக்கேன் சார். இதே தாம்பரம் முடிச்ச வரல என் ஸ்கூட்டரில் ஆக்டிவாவில் போயிட்டு இருக்கிறேன் சார். என்னை இடித்து தள்ளுற மாதிரி ஒன்றை ஓவர்லோக் பண்ணிவிட்டு போனவன் வேகமாக போய் கரண்ட் கம்பத்தில் மோதி கீழே வந்துட்டான். மனசாட்சியை உடையவன் நான் நின்று நான் மேடைகள்லாம் பேசுகிறமே தர்மத்தைன்னு சொல்லி ஓரமாக பைக்கை வச்சு லாக் பண்ணிவிட்டு அவனை கொண்டு போய் தீபம் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி ஃபஸ்ட் எய்டெலாம் கொடுத்து அவன் மூர்ச்சி ஆகிட்டான். சரி வீட்டுக்கு ஃபோன் பண்ணலான்னு வெளியில் வர்றதுக்குள்ளே மூச்சுக்கணும். புலவரையா வணக்கம், உன்னை இடிச்சிட்டு போகிற மாதிரி போனேன், அதை கூட நீ நினைக்காம கொண்டாந்து எனக்கு முதல் உதவி பண்ண பற்றியா, ஆஸ்பத்திரியில் சேர்த்த பற்றியா, இந்த தர்மத்தை நான் மறக்க மாட்டேயா, இதை மறக்க மாட்டேன். ஆனால் ஒன்றே, இதே மாதிரி உதவியை உனக்கு ஒரு நாள் செய்யாமல் நான் விட மாட்டேன். அட சண்டால பாவி மனசு. அவன் உணர்ச்சி வசப்பட்டு பேசும்போது அப்படி தான் சார் பேசுவான். சில நேரங்களில் உணர்ச்சி வசப்பட்டு வரும்போது சொற்கள் அப்படி தான் வரும். இன்னும் சில நம்ம நியாயத்து தர்மத்தை கூட எப்போ சொல்லணும் தெரியுமா? தர்மம் கூட இப்போ அவனுக்கு இது ஒரு ஆளாளுக்கு ஒரு தர்மம் வச்சுக்கிறான். போ எங்கள் தாம்பரத்தில் ஒருத்தர் மேடை ஏறி பேசினார், என் சொத்தெல்லாம் தர்மத்துக்கு எழுதிட்டேன்னு ஊரே கொண்டாடிச்சு. அப்புறம் தான் தெரியும் அவர் சம்சாரத்து பேர் தர்மம்னு. தர்மம்ன்றது எல்லாருக்கும் நியாயமாக இருக்குது சார். தாசில்தார் ஒருத்தர் 5 வருஷத்துக்கு முந்தி கிணறு எட்டி பார்த்து எவ்வளோ ஆழத்தில் தண்ணி இருக்குதுன்னு எட்டி பார்த்து ஒரு இடறி விழுந்துட்டார் சார். உள்ளே விழுந்த உடனே ஆஃபீஸில் இருக்கிற அத்தனை ஸ்டாஃபு 100 அடி ஆழமாச்சான்னு 100 அடி நீட்டத்துக்கு கவரை கொண்டாந்து உள்ளே விட்டு தூக்கும்போது பாதியில் தூக்கிட்டாங்க சார். காப்பாற்றிட்டோன்னு சந்தோஷப்படும் போது எதில் பியூனு வாசல்லேருந்து ஓடியான்னா இவர் டிரான்ஸ்ஃபர் ஆகிட்டாருன்னா அப்படியே விட்டு போட்டான் சார். வந்த தாசில்தாரை வரவேற்க போயிட்டான்னா இப்போ சுயநலம் பெருகி போச்சுன்ற பொதுநலம் எங்கே இருக்குது சொல்லுங்கள் பார்ப்போம். அதனால் சொன்ன வீட்டுக்குள்ளே வெளியில் எல்லா இடங்களிலும் நடக்கும் சார். மனுஷனுக்கு சுபாவமே என்ன தெரியுங்களா? இப்போ என் வீட்டில் கரண்ட் இல்லைன்னா என் இயல்பு என்ன தெரியுமா பண்ணும்? கரண்ட் எங்கே போச்சு, சுவிட்ச் ஆஃப், அதெல்லாம் எதுவுமே கிடையாது. நேராக தெருவை எட்டி பார்க்குறான். ஒட்டுமொத்த தெருவும் போச்சு விட்றா, மனம் சாந்தம் அடையுது. ஏன்னா அடுத்தவனுக்கு இல்லைன்னும் போது மனசு மகிழ்ச்சியாக இருக்குது. நமக்கு இல்லைன்ற மாதிரி அதுக்கு ஒரு தீர்வு காண்றதுக்கு என் மனசு போக மாட்டேன்னுது. அதனால் சில இதெல்லாம் நமக்குள்ளே மாற்றிக்கணும். அன்றைக்கு கூட ஒரு அம்மா தோசை ஊற்றுது சார். வீட்டில் தோசை இது போட்டு தோசைக்கல்லை போட்டு மாவை அள்ளுது. இவன் அள்ளும் போதே பின்னாடி வந்துட்டான். பார்த்து என்ன அது சொல்லும்போதே அந்த அம்மாவுக்கு கரண்டி ஆடுது, ஊற்றிடுது, தேய்க்குது. மெதுவான்னா கோணலும் மணலுமாக வந்துடுது. இவன் பின்னாடி நின்று இந்த டைரக்ஷன் பண்ணின்னு இருக்கிறான். மறுபடியும் அந்த மாவை அள்ளுது. பார்த்துன்னுச்சு. யோ உனக்கு தோசை போட தெரியுமா? தெரியாது. பின்ன எதுக்கு சொல்கிற? பார்த்து மெதுவா எனக்கே பயமாக்குது, நடுங்குது. சரி உனக்கு பைக் ஓட்ட தெரியுமா? தெரியாது. அப்போ நான் பைக் ஓட்டும்போது பின்னாடி உக்காந்துங்கன்னு பார்த்து போ, மெதுவா போ. அப்போ நான் எவ்வளோ கை நடுங்கி இருப்பேன் கொஞ்சம் யோசிச்சுப்பார். இது நமக்கு அனுபவம் டெய்லி நடக்குது. அப்பப்போ அதை எப்படி மாற்றினான் பார்த்தீங்களா? எப்படி மாற்றிட்டான் பார்த்தீங்களா? அப்படி தான் மாற்றணும். அவங்கவுங்க இயல்புக்கு போய் தான் மாற்றணும். நம்ம பாடம் நடத்த முடியாது சார். இதுக்கெல்லாம் மகிழ்ச்சியாக இருப்போம் சார். இது தப்பு இது சரி அப்புறம் பார்த்துக்குவோம். கோர்ட்டில் கூட ஒரு கேஸ் நடக்குது, ஒருத்தன் ஆடு திருடிட்டான்னு குற்றவாளி கூண்டில் நிற்கிறாங்க. வக்கீல் வாதம்லாம் முடிஞ்சு போச்சு. போதிய சாட்சி இல்லாததனால் இந்த ஆடு திருடவில்லை என்று தீர்ப்பளித்து இவனை விடுவிக்கிறேன்னு நீதிபதி ஐயா சொன்னார். உடனே அவன் கூண்டுக்குள்ளே இருந்து சொன்னான், சார் நன்றி எஜமா, என் வாழ்க்கையிலே மறக்க மாட்டேன், அந்த ஆட்டை நானே வச்சுக்குவானான். இல்லையா? அவர் சாட்சியை வச்சு தீர்ப்பு சொன்னார், இவன் மனசாட்சியோடு பேசுகிறான். நிறைய வித்தியாசமான மனிதர்கள், வேடிக்கையான உலகம். நாம் ரசிக்கிறத பொறுத்து தான் இருக்குது. மீண்டும் நான் உங்களுக்கு நடத்துகிறேன். அப்படி தான் இருக்கும். நாம் எடுத்துக்கிற விதத்தில் எடுத்துக்குவோமே. நம்ம எடுத்துக்கிற விதத்தில் எடுத்துக்குவோம் சார். அதுதான் வாழ்க்கையில் ரொம்ப சுகமான. இப்போ என்கிட்ட ஒன்று சொல்லட்டுங்களா? குறையில்லாத மனிதன் உலகத்தில் இல்லை, அதை குறைத்து கொள்ளாதவன் மனிதனே இல்லை. எல்லாருக்கும் சின்ன குறை தெரிஞ்சும் வரும் தெரியாமல். இப்போ ஐயப்பன் பூஜைக்கு மண்டல பூஜைக்கு போகிறாங்கல்ல, 48 நாள் விரதம் இருக்கிற, அறிந்தும் அறியாமலும் செய்த பிழையை அப்புறம் அறிந்து ஏன் செய்கிற? அப்போ பிழை என்றது தவறுன்றது அறிந்தும் வரும் அறியாமலும் வரும், ரெண்டும் வரும். அப்போ பிழையை பொறுத்தல் வாங்கும் போது குறைன்றது எல்லா இடத்துலையும் சார். நான் குறையே இல்லைன்னு யாரும் சொல்ல முடியாது.
நம்மை அறியாமலே சில குறை வரும் சார். எனக்கு நான் 2019 நான் சிங்கப்பூருக்கு போகும்போது லிட்டில் இந்தியாவில் தங்கி அங்கே என்னுடைய தலைமையில் தான் பிரம்மாண்டமான ஒரு தமிழர் திருநாள் பட்டிமன்றம் பொங்கல் திருவிழா கோலாகலமாக கொண்டாடினாங்க. அது முடிஞ்சு ஊருக்கு வந்தோம் சார். லாக்டவுன் ஆரம்பம். நாகப்பட்டினத்தில் இது நடந்த கதை சார். நாகப்பட்டினத்துலேருந்து ஒரு நண்பர் வந்து ஹாஸ்பிட்டலில் பெரிய ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிட்டார் சார், ஹார்ட் பேஷண்ட்டாக. அருமைச்சந்திரன்ற என்னுடைய நண்பர், அவர் அங்கே தான் ஒரு சின்ன கப்பல் தொழிலதிபர். அவர் என்ன பண்ணார், எனக்கு ஃபோன் பண்ணி, நான் போக முடியாது சார், இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட்லாம் ஸ்டாப் பண்ணிட்டான், என் சார்பாக நீங்கள் போய் பார்த்துட்டு வாங்க, என் நண்பர் தான் அவருன்னார். அவரை பற்றியெல்லாம் சொல்லி ஹார்ட் பிரச்சனை தான் போய் சேர்ந்துக்கிறாருன்னு சொல்லி நான் என்ன பண்ணேன், நேராக போயிட்டு பழமுதிர் சோலையில் போய் நல்ல நல்ல பழமெல்லாம் வாங்கிக்கின்னு நான் போனப்போ நல்லா உபசரிச்சார் அந்த மனுஷன் சொல்லி, அவர் ஃப்ரெண்டுன்றாருன்னு சொல்லி பை நிறைய பழத்தை வாங்கின்னு போய் நேராக போய் 303வது ரூமில் அட்மிட் ஆகிருக்கிறாருன்னு உடனே என்ன பண்ணுறது, அவர் டிஸ்டர்ப் பண்ணும்போது பார்க்கணுமேன்னா லேசாக கதவும் திறந்துருந்தது. பரவாயில்லடா நல்ல நேரம் திறந்துருக்குதுன்னு சொல்லி அப்படி எட்டி பார்த்தேன். பெட்டில் படுத்திருந்தவர் என்னை பார்த்து பதறி எழுந்தார். பதறாதீங்கய்யா, இந்த பதட்டத்தினால்தான் உனக்கு ஹார்ட் பிரச்சனைன்னு சொன்னார். மறுபடியும் பதற, என்ன பார்த்து பதற வேண்டிய அவசியம் உனக்கு என்ன இருக்குது, படு. இல்லை சார் நல்ல சார், உனக்கு ஹிஸ்ட்ரியே எனக்கு தெரியும், படு அப்படின்னு சொல்லி கொண்டு போன ஆப்பிளை கழுவி தோலை சீவி 2 பீஸ் போட்டு அவர் கையில் கொடுத்து சாப்பிட வச்சு, ஹார்ட் பெயின்லாம் 2 நாளாக வந்து அட்மிட் ஆனியே, இப்போ எப்படி இருக்குதுன்னு. ஹார்ட் பெயின் இருக்கிறவன் இசிஜி எடுக்க போய்க்கிறான். எனக்கு என்னடா பண்ணுறோம் ஒரு மாதிரி ஆச்சு. இப்போ நீ யாருன்னு அந்த ஆளுக்கு கூடவே 2 நாளாக நின்று கிடந்தேன். இடுப்பு வலிக்குது, பெட்டு காலியாகுதுன்னு படுத்தேன், வேற ஒன்றும் இல்லை. இதை முதல்ல சொல்கிறதானே, நீ எங்கே சொல்ல விட்ட? நான் ஆரம்பிக்கும் போது உன் ஹிஸ்ட்ரி தெரியும் என்னையா தெரியும் உனக்கு ஹிஸ்ட்ரி அப்படின்னு ஏன் மேலே சண்டைக்கு வந்துட்டாங்க. அப்போ குறை யாருக்கிட்ட இருக்குது? குறை யார்கிட்ட சார் இருக்குது? என்கிட்ட தானே இருக்குது. சைலண்ட்டாக வெளியே வந்து அதனால தான் சொன்னேன், நம்ம சில மிஸ்டேக் நமக்கும் காரணமாக இருப்போம். நிறைய விஷயங்கள் இருக்குது சார். நம்ம சில சமயங்களில் ஸ்டூடெண்ட்டே எனக்கு கற்றுக் கொடுப்பான் சார். எட்டயபுரத்தில் பிறந்தவரை பற்றி குறிப்பு வரீங்கன்னா அவன் ஏசிங்கிறான், எட்டயபுரத்தில் யாரோ பிறந்திருப்பார், நீ யாரை பற்றி கேட்கிறான்னு கேட்டான். நான் மறக்கவே மாட்டான் அதெல்லாம். அவன் ஆன்சர்லாம் நிறைய மறக்க மாட்டான் சார். 5 புலன்களும் அடங்கினால் என்ன வரணும், ஆம்புலன்ஸ் வரும்னு எழுதியிருந்தான். என்ன அருமையான பதில் தெரியுமா அதெல்லாம். அதை விட பெரிய வேடிக்கை சார், ராஜாராம் மோகன் ராய் குறிப்பு வரீங்கன்னா இந்த 4 வரும் நல்ல நண்பர்கள் எழுதிக்கிறான் சார். விளையாட்டுத்தனமான வேடிக்கையான பிள்ளைங்க சார். 18ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்தவர்களை பற்றி குறிப்பு வரேன், அனைவரும் மாண்டு விட்டான்னு எழுதுனான். ஃபுல் மார்க் போட்டேன் சார் நான். இல்லைன்னா அப்படியே ஒரு ஆளை காட்டணும், நான் எங்கே போவேன்? ஏன்னா இப்போல்லாம் அந்த உண்மை தெரிஞ்சு தான் அவன் பார்க்கணும், ஆராய்ச்சி பண்ணுறவன். அவங்ககிட்ட நம்ம என்ன பண்ணுறது, அப்படியே தள்ளியும் போக வேண்டியது தான் சார். அவனை இல்லை, ரொம்ப பிரமாதமான பசங்க, ரொம்ப அருமையான பசங்க தெரியுமா உங்களுக்கு. நான் 40 பசங்களில் சார் உண்மையில் சொல்கிறேன், 4 ரோ இருக்கும். யாரையும் உயர்வாகவும் நினைக்கிறதில்ல, யாரையும் தாழ்வாகவும் நினைக்கிறதில்ல. ஒவ்வொருத்தருக்கும் அவங்கவுங்களுக்கு தகுந்த திறமையை கடவுள் வச்சுருக்கான் சார். அதை முதல்ல நாம் நம்பணும். எல்லாருக்கும் திறமை இருக்குது சார். திறமை வேறு, புத்திசாலித்தனம் வேறு. திறமை வேறு, புத்திசாலித்தனம் வேறு. இப்போ நாம் சில பேர் தெரிஞ்சுக்கிறோம், புரிஞ்சுக்கிறது இல்லை. அதனால தான் வீட்டில் இன்றைக்கும் கேட்குறாங்க, இத்தனை வயசுல என் வீட்டுக்காரிங்க புரிஞ்சுதா கேட்குறாங்களா? அப்போ என்ன வாத்தியார் கேட்டார் கிளாஸ் ரூமில், புரிஞ்சுதாடான்னு. இப்போ வீட்டில் எங்கே வாத்தியார் கேட்குது, புரிஞ்சுதா? தெரியறது வேறு, புரியுறது வேறு சார். முதலாண்டு திருமண நாளை கொண்டாடணும்னு சொல்லிவிட்டு கடைக்கு போய் ஒய்ஃபுக்கு ஏதாவது ஒரு வித்தியாசமான பொருள் வாங்கி கொடுக்கணும்னு ஆசைப்பட்டவன் ஷாப்பிங் மால் போயிட்டு ஒரு பொருளை பார்த்து இது என்னான்னு கேட்டான். இதுதான் தர்மாஸ் ஃப்ளாஸ்க். அப்படின்னா இது சூடாக வச்சா சூடாக வச்சுருக்கும், ஜெல்லுன்னு வச்சா ஜெல்லுன்னு வச்சுருக்கும். ஃபேன்டாஸ்டிக். இந்த மாதிரி கருவி என் வீட்டில் இல்லை, இது எவ்வளோ, 1500 ரூபா கொடு. அப்படியே வாங்கினா கொண்டு போனான், வீட்டுக்கு கொண்டு போய் கொடுத்தான். அருமையான கருவி, இது நீ வரைக்கும் பார்த்ததே கிடையாது இருந்தான்னா. என்னையா அம்மா வெயிட்டாக இருக்குதுன்னு சரி. சும்மாவா, சூடாக வச்சா சூடாக இருக்கணும்னா, ஜில்லுன்னு வச்சா ஜில்லுன்னு இருக்கணும்னா. ஒரு கப் ஐஸ்கிரீம் இருக்குது, ஒரு கப்பு காப்பியும் உள்ளக்குது. சூடாக வச்சா சூடாக இருக்கும், ஜில்லுன்னு வச்சா ஜில்லுன்னு இருக்கணும்னு தெரிஞ்சுக்கணானே தவிர தனித்தனியாக வைக்கணும்னு அவனுக்கு புரியல. ரெண்டும் ஒன்றா வச்சா எப்படி இருக்கும்? இதுதான் பல விஷயங்கள் நமக்கு தெரிஞ்சுக்கிறோம், புரிஞ்சுக்கிறது இல்லை. உறவுகளையும் புரிஞ்சுக்குங்கய்யா. உறவுகளை ஒரு தடவை புரிஞ்சுக்கிட்டாலே போதும், மாறவே மாறாது. அப்புறம் எங்கள் மச்சான் ஒருத்தன் இருக்கான் சார். மச்சான் மாதிரிலாம் உலகத்திலே உறவே கிடையாது. மைத்துனன் உறவுன்னானே இல்லை, யாருக்காவது மைத்துனன்லாம் இருந்தால் கொண்டாடுங்க ஐயா. அது என்ன மகிழ்ச்சியான உறவு தெரியுமா? ஜாலியாக பகிர்ந்துக்கிறது சார். அது பேச்சிலையும் செயல்லையும்
அது மாதிரி ஒரு ஆனந்தம் உலகத்திலே இல்லை. என் வீட்டிலே எங்கள் வீட்டுக்காரர்கிட்ட நான் உள்ளே நுழைய நான் இப்போ சொல்கிறேன், வர வர மாமா சரியில்லைன்னு. என்னடா சரியில்லைன்னு சொல்கிறான்னு நினச்சி பார்த்தா, எப்போயாவது என்னை வா மச்சான்னு கூப்பிட்றாராக்கா, நீ எப்போயாவது காதலை கேட்டிருக்கிறியான்னு. ஓ அப்படியா. அவள் போனதுமே நான் கூப்பிட்டேன், ஏண்டா 1 வருஷமாக நீ என் வீட்டிலே இருக்கிற, நீ உங்கள் வீட்டுக்கு போ, 1 வாரம் கழிச்சு வா, நான் வா மச்சான்னு கூப்பிட்றேன்னாப்பா இல்லையான்னு பாரு. நீ என்ன ரூமுக்கு ரூம் அவனை கூப்பிடுவேன். ஓ அப்படி ஒன்று இருக்குதான்னா, எப்போ பார்த்தாலும் உனக்கு கிண்டல் தான் மாமான்ட்டு போட்டான் சார். அதை கூட நான் அவன் உணரலாம். அது ஒரு ஜாலியான உறவு சார். அம்மை நீ அப்பன் நீ அன்புடைய மாமனும் மாமியும் நீ ஒன்பொருளும் நீன்னு அப்பர் சுவாமிகள் ஆண்டவனே பாடினார். இது எப்படிப்பட்ட மண்ணு தெரியுமா ஐயா நம்ம மண்ணு? இந்த லைஃப் உலகத்தில் வருமா சார்? 60வது கல்யாணம் எந்த நாட்டிலையாவது நடக்குதா? 70வது பீமரத சாந்தி எங்கேயாவது நடக்குதா? 80வது சதாபிஷேகம் எங்கேயாவது நடக்குதா? 100வது கனகாபிஷேகம் எங்கேயாவது நடக்குதா? எந்த நாட்டிலேயாவது நடக்குதுன்னு சொல்லி பாருங்க. பாரத புண்ணிய உபதேசத்தில் தவிர வாழ்க்கையை கொண்டாடுற மண் எங்கேயுமே கிடையாது சார். 12 வருஷத்துக்கு முந்தைய எனக்கு 60 சஷ்யப்த பூர்த்தி நடந்தது திருக்கடையூரில் சார். ஆஸ்திரேலியாவில் வந்த என் ஃப்ரெண்டு கேட்டாம்பார், அதே ஒய்ஃப் ஆனான் சார். எதுக்குன்னா அவனுக்கு ஆச்சரியமாக இருக்குது, எப்படா இத்தனை வருஷம் ஒன்றா வாழறீங்கன்றான் சார். எந்தையும் தாயும் மகிழ்ந்து குலாவி இருந்தது மின்னாடி, அதன் முந்தைய 1000 ஆண்டுகள் வாழ்ந்து முடிந்தது மின்னாடி. பாரத தேசம் பழம்பெரும் பூமிடான் நான் பாரதி மார்தட்டி பாடினான் சார். பாரத பூமி பழம்பெரும் பூமிடா. இது பிள்ளைகளுக்கு தயவு செஞ்சு படி 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 படின்னு அந்த படிப்பை வலியுறுத்துகிறோம். திறமை கிடைக்கிறது, அவனை புத்திசாலித்தனமாகவும் வளர்ப்போம். அவன் யார் என்பதை எது தெரியுமா அடையாளப்படுத்தும்? அவன் யார் என்பதை அடையாளப்படுத்துவது அவன் வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள் தான். நல்ல புனிதமான வார்த்தைகளை பேச கற்றுக் கொடுப்போம் பிள்ளைகளுக்கு. இன்றைக்கி அதுக்கு நேரம் இல்லைன்றாங்க நிறைய பேர். சொல்லாதீங்க, நாம தான் அன்பான வார்த்தைகளை கற்றுக் கொடுக்கணும் பிள்ளைகளுக்கு. வார்த்தைகளே பலம், வார்த்தைகளே பலவீனம். 2 சொற்கள் உலகத்தையே புரட்டி போட்டது. அந்த இடத்துல போய் நான் தொழுது வணங்கிட்டு வந்தவன். சிகாகோ ஆன்மீக மாநாட்டிலே பிரதர்ஸ் அண்ட் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன் என்று முழங்கிய கூட்டத்தில் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், சகோதர சகோதரிகளே என்று இந்திய தேசத்தின் இறையாண்மையை 2 சொற்களால் விதையாக்கி வந்த அதுதான் இன்றைக்கு விருட்சமாகி இருக்கிறது. சுவாமி விவேகானந்தர் சொல் எவ்வளவு வளமான சொல். நல்ல சொல்ல கற்றுக் கொடுப்போம் பிள்ளைகளுக்கு, அன்பாக பேச கற்றுக் கொடுப்போம், அவனுக்கு கருணையை சொல்லிக் கொடுப்போம், கொடுக்கிற பழக்கத்தை கொடுப்போம். ஈகைன்னு வச்சான் சார், ஈகைன்னு வச்சான். நான் தமிழாசிரியர், முறையாக தமிழ் படித்தவன். மயிலம் தமிழ் கல்லூரியில், தமிழ்நாட்டில் இருக்கிற 10 கல்லூரியில் மாநிலத்திலேயே முதல் மாணவனாக வந்தவன். தமிழை உயிருக்கு உயிராக நேசித்து படித்தேன். அதனால்தான் ஈ அப்படின்னாலே கொடுன்னு அர்த்தம். தமிழில் ஈ அப்படின்னா கொடுன்னு அர்த்தம். என்ன ஃபென்டாஸ்டிக்காக வச்சுருக்கான் பாருங்கள். மெய் எழுத்துக்கு தான் புள்ளி வச்சான், உயிர் எழுத்துக்கு புள்ளி இல்லாமலே வச்சான். ஆனால் அந்த ஒரு எழுத்துக்கு மட்டும் 2 புள்ளியை வச்சுக்கிறான். உள்ளே ஒன்று வெளியிலே ஒன்று. ஏன்? உள்ளே இருப்பதை வெளியிலே கொடு என்பதை எழுத்து வடிவத்தில் சொன்ன மொழியா நம்ம மொழி. அழகான மொழி, அழகான மொழி, அழகான வாழ்க்கை. அம்மா அப்பா உறவுகள் நேசிக்கிற மண்ணி அந்த மண். அமெரிக்காவெல்லாம் போய் பாருங்கள். நான் 3 மாதம் சுற்றி வந்தேன், 5-6 ஸ்டேட்டு போயிட்டு வந்தேன். உண்மையிலே எப்படா ஊருக்கு போகணுன்னு இருந்தது எனக்கு. நிஜமாக சொல்கிறேன், மூத்தவர்களுக்கு நல்லாவே தெரியும். அங்கே எல்லாமே தனி மனிதனாக வாழறான். வேறு வழி இல்லை. அந்த நாட்டு சூழல், அந்த நாட்டு கல்ச்சர் அதுதான். அதனால் அறிவுபூர்வமானதுக்கும் நம்ம மகிழ்ச்சி அடைவோம், சந்தோஷப்படுவோம், ஆனந்தப்படுவோம். எவ்வளோ பெரியவர்கள் இந்த மகிழ்ச்சியை வளர்த்தாங்க தெரியுமா? உங்களுக்கு தெரியாது இல்லை. பேரறிஞர் அண்ணா எதிர்கட்சி தலைவர். கொஞ்சம் நினைவுபடுத்துகிறோம் உங்களுக்கு, அதெல்லாம் சொல்லணும். இப்போது கற்றாரை கற்றாரை காமூருவர் அண்ணா. ஆளுங்கட்சி காங்கிரஸ் கட்சி, மாண்புமிகு சி. சுப்பிரமணியம் அவர்கள் 1 மணி நேரம் உரையாற்றுகிறார். எல்லா காங்கிரஸ்காரர்களும் அமைதியாக இருக்கிறார்கள். அண்ணா மெத்த படித்த மேதை எழுந்தார். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் ஆற்றிய உரை இயேசுநாதர் மலைப்பொழிவு செய்தது போல் இருந்ததுன்னு பாராட்டினார். அப்போ தான் கைத்தட்டினாங்க எல்லாரும். சிஎஸ் இருந்தார். என்னை இயேசுநாதர் என்று எதிர்க்கட்சி தலைவர் சொன்னார். பெருமையாக இருக்கிறது, என்னை சிலுவையில் அறையாமல் இருந்தால் சரி என்றார். பேரறிஞர் அண்ணா மெத்த படித்தவர் இல்லையா? இயேசுநாதரை சிலுவையில் அறைந்தது அவரோடு இருந்தவர்களை தவிர எதிர்க்கட்சிக்காரர்கள் இல்லைன்னார்.
சார் அவரும் சிஎஸும் சந்தோஷப்பட்டார், அவரும் சந்தோஷப்பட்டார் சார். சட்டசபை கலகலப்பாக இருந்தது. அது பிற்காலத்தில் கைகலப்பாச்சு, அது வேறு. கலகலப்பாக இருந்தது சார். அறிஞரை மதித்த காலம், ஆனந்தத்தினுடைய விளைவாக இருந்தது அது. அண்ணா அவர்கள் முதலமைச்சராக இருக்கிற போது எதிர்க்கட்சியில் உட்கார்ந்திருந்த விநாயகம் அவர்கள் இருந்து கேட்டார், மிருகக்காட்சி சாலைக்கு பொன்மனச்செம்மல் எம்ஜிஆர் அவர்கள் ஒரு பெண் புலிக்குட்டி கொடுத்தார், நான் ஒரு ஆண் புலிக்குட்டி கொடுத்தேன். அந்த மிருகக்காட்சி சாலைக்கு போய் பார்த்தேன், பெண் புலிக்குட்டி பராமரிக்கப்படுகிற அளவுக்கு நான் கொடுத்த ஆண் புலிக்குட்டி பராமரிக்கப்படவில்லைன்னார். உடனே அண்ணா சொன்னார், இது சம்பந்தமான விஷயத்தை 2 சம்பந்திகளும் சட்டமன்றம் முடிந்த பிறகு பேசி தீர்த்து கொள்வோம். சார் எவ்வளவு மகிழ்ச்சி சார், எவ்வளவு ஆனந்தம் சார். எல்லாத்துலேயும் இருக்குது சார். துன்பத்திலையும் மகிழக்கூடிய பக்குவம் நமக்கு மனுஷனுக்கு வேணும். துன்பத்தை துன்பமாக நினைக்கிறத விட துன்பத்தை இன்பமாக மாற்றுங்க, மகிழ்ச்சியாக இருக்கும். இல்லாததுக்கு வருத்தப்படுவதை விட இருப்பதற்கு மகிழ்வோம். எது உன்னிடம் இருக்கிறதோ அது இறைவன் தந்தது, எது உன்னிடம் இல்லையோ அது இனிமேல் இறைவன் தரப்போவது. இந்த எண்ணத்தோடு பயணம் பண்ணுவோம், மகிழ்ச்சியாக தானாகவே இருக்கும் சார். பொருள்தான், வருமானம்தான், பணம்தான் மகிழ்ச்சி என்பது அல்ல. மகிழ்வதற்கு மனம் இருந்தால் போதும். சாதாரண நிகழ்வில் கூட நம்ம மகிழ்ச்சி அடையலாம். இங்கேருந்து கரண்ட் புக்கிங்கில் சென்டர்லேருந்து நீங்கள் புக்கிங் பண்ணி சென்னையிலேருந்து டெல்லிக்கு போயிடலாம். ஆனால் டெல்லியிலேருந்து கரண்ட் புக்கிங் பண்ணி ட்ரெயினில் வரவே முடியாது. நான் அனுபவிச்சிருக்கிறேன் 2-3 தடவை. இப்போ அது தேவையில்லை, ஃப்ளைட்டில் போயிடணும். அப்போல்லாம் அவ்வளவு நெருக்கடி சார். முன்னுரிமை முன்பதிவு இல்லைன்னா வர முடியாது. அப்படியும் ஒரு பையன், நம்ம தமிழ்நாட்டு பையன் அவசரமாக போகணுன்னு அவசரத்தில் டெல்லியில் போயிட்டு முன்பதிவு பண்ணுறதுக்கு போகிறான். அது கரண்ட்டு புக்கிங்க்கு போகிறான். கூட்டம் நிற்குது, வரிசை தாங்க முடியல. ட்ரெயின் 10 நிமிஷத்தில் புறப்பட்டுரும். முறையாக வாங்கின்னு வந்தால் 20 நிமிஷம் ஆகும், புறட்டுரும். அது போனால் போகுது, பணம் இருக்குது, 1000 பிரச்சனைகள் வந்தாலும் பரவாயில்லைன்னு ஏறிட்டான். ஏறி உள்ளே வந்த உடனே சார் ட்ரெயின் புறப்பட்டுடுது. இவன் புறப்பட்டு அதே கம்பார்ட்மெண்ட்டில் கூட்டும் சூட்டும் போட்டுக்கிட்டு ஒரு ஆள் அங்கே ட்ரெயின் அந்த வாசல்லே நிற்கிறார். இவன் அவரை பார்க்குறான், அவன் இவர் பார்த்துக்கிட்டே வருது. ஒரு 2 ஸ்டேஷன் போச்சு. 3வது ஸ்டேஷன் அவராக வந்து செக் பண்ணுறதுக்குள்ளே நாம போய் சொல்லிவிடுவோன்னு அங்கேருந்து வந்தான். ஐயா மன்னிக்கணும், நான் இந்த மாதிரி அவசரமாக புறப்படணும், வேறு வழி இல்லை, தர்மத்தோடு வாங்கிக்கிட்டு வர முடியாத சூழ்நிலை, நெருக்கடி. அதனால் நான் பெனால்ட்டி கட்டினாலும் பரவாயில்லை, துணிஞ்சு வந்துட்டேன். டிக்கெட் காசு எவ்வளவோ, பெனால்ட்டி எவ்வளவோ சொல்லுங்கள், கட்டிடுறேன்னா. அவர் அப்படியே கண் கலங்கி நின்னார். நானே டிக்கெட்டு வாங்கின்னு வர முடியாதுந்தாண்டா டிடிஆர் வேஷத்தில் வந்துக்கிறேன். ஆனால் ஒன்று, நான் டிடிஆர் வேஷம் பொருந்துதா இல்லையான்னு நான் பயந்துக்கின்னு இருந்தேன். இப்போ என்னை டிடிஆர் நம்பனை பற்றியா, இப்போ தாண்டா என் பயமே தெளிஞ்சுது. சென்னை வரைக்கும் எனக்கு கவலையே கிடையாது. நீ நல்ல பையன், ஒரிஜினல் டிடிஆர்கிட்ட உண்மையை சொல்லிவிட்டு நீ வா, அங்கே சென்னை சென்ட்ரலில் பார்ப்போம்னார். எதுனா நம்ம ஒரு குறை பண்ணிட்டு அதெல்லாம் நிறைய பண்ணிக்கலாம் சார், நிறைய பண்ணிக்கலாம். அப்படி தான் இருப்பான், நம்ம சுற்றி இருக்கோம் அப்படி தான் இருப்பான், எல்லாமே அப்படி தான் இருப்பான். எந்த இல்லை. நீங்கள் இன்னொன்றுங்க எழுதி வைக்கிறாங்களா, அதெல்லாம் கூட படிங்க. நீங்கள் போகிற இடத்துல அதுக்குன்னு போவேனா, கண் எதிரில் ஏதாவது பட்டுதுன்னா போகிறோம், பார்த்துங்க, ரசிங்க. ஒரு ஹாஸ்பிட்டல் வாசல் எழுதி வச்சுருந்தான் சார் சென்னையில், இந்த வெள்ளிவாக்கம் சைடில். இங்கே ஆப்ரேஷனுக்கு பணம் கட்டினால் போதும், அனைத்து செலவுகளும் அடக்கம்னு எழுதியிருந்தான் சார். அடப்பா, சரி, நீங்கள் நம்ம ஊரில் வித்தியாசமானவெல்லாம் இருக்கிறான் தெரியுமா உங்களுக்கு? தாம்பரத்தில் ஒருத்தனுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிவிட்டு என்கிட்ட வந்தான். சார் நல்ல டாக்டர் ஒருத்தருக்கு மடிப்பாக்கத்தில் இருக்கிறாரா, போய் பாடுறான். போன வேகத்தில் வந்துட்டான். அதுக்குள்ளேடா பார்த்துட்டுனேன். அட போயா, நீ அனுப்பிச்சி வச்சப்பாரு, போயா, சென்டிமெண்ட்டாக சரியில்லை. அங்கே உள்ளே நுழையும் போதே மேலே போகும் வழின்னு போர்டு வச்சுக்கிறாரு அவர். நான் சொன்னேன், அட சண்டாளப்பாவி, நீ அதை பார்த்துட்டு ஏன்டா தப்பாக நினைக்கிற? அவர் மேலே ஃபஸ்ட் ஃப்ளோரில் கிளினிக் வச்சுக்கிறாரு, ஸ்டெப்புக்காக பக்கத்தில் மேலே போகும் வழின்னு வச்சுக்கிறாரு. அது என்னடா தப்புன்னு. இல்லை அதையும் நான் தாண்டி தான் மேலே போனேன். அங்கே போனால் டாக்டர் கைலாசம்னுக்குது. அது சென்டிமெண்ட்டாக ஒத்து வரல. இந்த மாதிரி வித்தியாசமான பார்வை பார்க்குறவனை நீங்கள் என்ன மாற்றுவீங்க? எப்படி சார் மாற்ற முடியும்? எப்படி மாற்ற முடியும்? வேடிக்கை உலகம்னா பாரதி, வேடிக்கை மனிதர்கள்னா பாரதி. ரொம்ப ரொம்ப சங்கடமான உலகம். அதை நம்ம சமாளித்து ஜாலியாக ஆக்கிக்கணும். ரொம்ப மகிழ்ச்சியாக எடுத்துக்கணும் சார். எல்லா இடங்கள்லையும் இருக்குது. கொட்டி கிடக்கிற மகிழ்ச்சியை நாம் பார்க்க பழகிட்டோம்னா போதும்.
அதை விட பெரிய விஷயம், ஒரு ஹாஸ்பிட்டல் வாசலில் எழுதிக்கிறேன், நன்றி மீண்டும் வருங்கன்னு எழுதிக்கலாம். நான் ரொம்ப ரஷ்ஷேன் அதை. இது நான் கோயிலாக குளமா, நன்றி மீண்டும் வருங்கன்றது எப்போ என்ன எழுதுறேன்னு தெரியலையே சார். அதனால தான் தென்கட்சியார் நானும் சேலத்தில் அம்மாப்பேட்டை பேசிட்டு குகைக்கு போகிறோம். இடையில காரில் விட்டு இறங்கி அப்படி கிராஸ் பண்ண வேண்டிய இடத்துல நான் எதையுமே என் கண்ணில் பட்டால் பார்த்து ரசிப்பேன். அதில் எழுதிக்கிறான், என்ன எழுதியிருக்கிறான், ஒரு அட்டையில் ஒருத்தன் டெலிஃபோன் ஒயரை போட்டு மூடணும், அதனால் அந்த பள்ளத்தை தோண்டின்னு போகிறான். அதை மூடுறவன் அன்றைக்கி வரல போல இது, எவனோ ஒருத்தன் அன்றைக்கி லேபர் கொடுத்தவனை அந்த வேலையை வாங்கிக்கலான்னு அவன் அட்டையில் ஒரு வாசகம் எழுதுனா, அதை படிச்சுட்டு நான் சிரித்தேன். ஐயா கேட்டார், காரணம் இல்லாமல் நீ சிரிக்க மாட்டேன், என்னடா எழுதிக்கிறான்னு. ஒன்றும் இல்லைங்க ஐயா, கூட இருந்து குழி பறிக்க ஒரு ஆள் தேவைன்னு எழுதிக்கிறான்னு. அவனை கூப்பிட்டு 100 ரூபா கொடுத்தார் சார் அவர். ஏங்க தப்பாக எழுதிக்கிறான், அவனுக்கு போய் கொடுக்குறீங்க. இல்லைடா, நம்ம கேட்காமலே பல பேர் கூட வரான், அவன் கேட்டு ஒரு ஆளை வாங்குறான்னா அவன் எவ்வளோ தைரியசாலி. இப்போ அவர் பார்க்குற பார்வை எப்படி இருக்குது பார்த்தீங்களா சார். ஒன்றையே நம்ம பார்க்குற பார்வையில் தான் அது உயர்வா தாழ்வான்னு நமக்கே தெரியும். உயர்வா தாழ்வா நமக்கு அதான் சார் தெரியும். எல்லாமே நிகழ்வுகள் அத்தனையுமே தீர்மானிப்பது நம்முடைய மனம்தானே. மகிழ்ச்சியா இகழ்ச்சியா, உயர்வா தாழ்வா, துன்பமா இன்பமா தீர்மானிக்கிறது அதில் இல்லை, நம்மக்கிட்ட தான் இருக்குது. நான் அடிக்கடி ஒரு உதாரணம் சொல்லுவேன். இப்போ நம்ம தனபால் சார் இருக்கார், இன்றைக்கி இங்கே வந்தேன். இந்த மேடையிலேருந்து எனக்கு ஒரு 10 கிலோ வெயிட் இருக்கிற ஒரு சக்கரை பையன் என் கையில் கொடுத்து, சுகர் அவ்வளவும் தூக்கின்னு போய் அந்த என்ட்ரன்ஸ் வரைக்கும் தூக்கின்னு வாயான்றாரு. எதுக்கு இந்த தனபால் நமக்கு இந்த சோதனையை வச்சார், கஷ்டத்தை கொடுத்தாருன்னு நான் நினைக்கிறேன். அதே தனபால் இங்கே திரும்பி வந்த பிற்பாடு அதே 10 கிலோ வெயிட் இருக்கிற ஒரு அழகான குழந்தைய என் கையில் கொடுத்து, இந்த ரோடு வரைக்கும் தூக்கின்னு வாங்க புலவரனார். கொஞ்சம் சந்தோஷமாக தூக்கியாந்து கொடுப்பேன். குழந்தையும் 10 கிலோ தான், அந்த சக்கரை இருக்கிற பையும் 10 கிலோ தான். ஒன்று சுமையாக தெரியுது, ஒன்று சுகமாக தெரியுது. சுகமோ சுமையோ சுமக்கிற பொருளில் இல்லை, சுமக்கிற மனிதனுடைய மனதை பொறுத்துத்தான் இருக்கிறது. அந்த மனசை நம்ம மாற்றிக்குவோமே, மகிழ்ச்சியாக மாற்றிக்குவோம், ஒரு கலகலப்பாக மாற்றிக்குவோம் சார். கலவரம் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. நிறைவாக நான் ஒன்றை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். அன்பானவர்களே, ஒரே ஒரு கவிதை வரியோடு நான் நிறைவு செய்கிறேன். கல்லுக்கு தெரியுமா தான் கடவுளாக போகிறோமா, படியாக போகிறோமா? படியும் கல்லுதான், சிலையாக இருப்பதும் கல்லுதான். கல்லுக்கு தெரியுமா தான் கடவுளாக போகிறோமா, படியாக போகிறோமா? நெல்லுக்கு தெரியுமா தான் பிரசாதமாக போகிறோமா, பிரேத சாதமாக போகிறோமா? புல்லுக்கு தெரியுமா தான் பிள்ளையாரிடம் போவோமா, புழுதியில் போவோமா? சொல்லுக்கு தெரியுமா தான் வசையாக போகிறோமா, வாழ்த்தாக போகிறோமா? கல்லுக்கோ நெல்லுக்கோ சொல்லுக்கோ புல்லுக்கோ அது எப்படி ஆகும் என்று அதற்கு தெரியாது. அதை பயன்படுத்துகிற மனிதனை பொறுத்துத்தான் அதனுடைய உயர்வும் தாழ்வும் அமைகிறதென்றால் எல்லா பெருமைக்கும் சிறுமைக்கும் மனிதன்தான் காரணம். அந்த மனிதனுடைய மனம் நமக்கு வரணும். அப்படி இருக்குதான் தான் இந்த நகைச்சுவை சங்கத்தையே இந்த பிள்ளைகள் அரும்பாடுபட்டு ஆரம்பிச்சிருக்காங்க. வாழ்நாள் கட்டணம் 5000, வருட கட்டணம் 500. இது ஒரு பெரிய தொகை ஒன்றும் கிடையாது. எப்படி ஒரு திருக்கோயில் திருப்பணிக்கு நீங்கள் கொடுக்கிற பணத்தால் அது திருப்பணியில் ஒரு செங்கல் இடம் பெற்றால் அந்த மதில் கூட வணங்குவதற்குரியதாகிறதோ, அதுபோல் நீங்கள் கொடுக்கிற இந்த உறுப்பினர் கட்டணம் பேங்க்கில் டெபாசிட் ஆகி அவர்கள் வருங்காலத்தில் இந்த மற்றவர்களை மகிழ்விப்பதற்கு, அது ஊக்கப்படுத்துவதற்கு, உற்சாகப்படுத்துவதற்கு உங்கள் பணம் காரணமாக இருக்கிறது என்றால் அதுதான் மகிழ்வித்து மகிழ் என்ற சொல்லுக்கே அர்த்தமாக மாறுகிறது என்பதையும் இந்த நேரத்தில் நான் சொல்ல கடமைப்படும். ஒரு பெரிய விஷயம் இல்லை சார், ஒரு மெம்பர் ஆகிடுங்க. அது மட்டும் இல்லை, உங்களுக்கு முறையாக தபால் வரும், இத்தனை பேர் இவ்வளோ பேர் வராங்கன்னு. நாம் தேட முடியாது. உங்களை தேடி வருகிறவர்களுடைய நகைச்சுவைகளில் நீங்கள் மிதக்கிற போது, மகிழ்கிற போது, இப்போ நீங்கள் அடுத்த நிகழ்வு வர வரைக்கும் இது ஒரு பெரிய மந்திரமாக இருக்கும், டானிக்காக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். பல சங்கடங்கள் வந்தால் கூட தூக்கி போடுவீங்க. ஏன்னா மனிதனுக்கு மனிதன் வித்தியாசம் இருக்குது. மகிழ்ச்சின்றது எல்லாரையும் சமப்படுத்துறது, சந்தோஷப்படுத்துறது, அதுதான் வாழ்க்கையினுடைய நோக்கம். நீங்கள் கூட எனக்கு ரொம்ப பிடித்தமான வார்த்தை இந்த வாழ்க வளமுடன்ற வார்த்தை ரொம்ப பிடிக்குங்க எனக்கு. எதிரியை கூட பகைவனை கூட நண்பனாக்கிடும். அது ஒரு வைப்ரேஷன் இருக்கும் சார் நம்ம வார்த்தைகளில் ஒரு வைப்ரேஷன் இருக்கணும். அதனால தான் பாரதி சொன்னான், பொருள் இருப்பவர்கள் பொருளை தாருங்கள், பொருள் இல்லையா போகிற இடத்தில் கிடைக்கும் என்ற அருள் வார்த்தையாவது சொல். பிச்சைக்காரன் வந்து வாசலில் கேட்குறான், சார் அம்மா தாயே சோறு போடுன்னு. அந்த அம்மா வேகமாக வந்தது, சாப்பாடு சோறு எடுத்துன்னு வந்தது, பார்த்தது. ஆளை பார்த்தா பயங்கரமாக இருக்கிற, போய் மூட்டை தூக்கி ஏதாவது வேலை செஞ்சு பழைக்க வேண்டியதானே, பிச்சை எடுக்கிற. அவன் கோவப்படலை சார், கோவப்படலை. கோவப்பட்டா அவன் நினச்சது நடக்காது.
அம்மாடி நீ கூட பார்க்கறதுக்கு நயன்தாரா மாதிரி தான் இருக்கிற. சினிமாவில் நடிக்கவா போனேன்? இதுங்களுக்கெல்லாம் வடித்து கொட்டுறதுக்கு தானே இந்த வீட்டிலே இருக்கிற. அந்தம்மா அழுது சார். வருஷ கணக்கில் வடித்து போடுறேன், ஒன்று கூட நன்றி இல்லைடா, எங்கேருந்தோ வந்தவன்டா நீ, என்னை பார்த்து வருத்தப்படுற பத்தியா, கவலைப்படாதரான்னு சூடாக 4 இட்லி கையில் கொடுத்து சாப்பிட வச்சுது சார் அந்த அம்மா. அவன் கோவப்பட்டு வார்த்தைகளை உதிர்த்திருந்தான்னா அது அந்த பழகுமா? என் தம்பி மாறுறானி, உனக்கு எப்பப்போ பசிக்குது அப்பெல்லாம் வாடா தரேன்னுதுன்னா ஒரு உறவாயிட்டான் சார் அவன். வார்த்தைகள் இருக்கிறது வாழ்க்கையின் சிறப்பு. நீங்கள் நல்ல வார்த்தைங்க பிளெஸ்ஸிங்காக சொல்லுங்களேன் சார். என்ன அருமை, பாராட்டுங்கன்ற. நான் உயர்வை பாராட்டுவதும் கிடையாது, தாழ்வை வருத்தப்படுத்த வைப்பதும் கிடையாது. 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிற போது என்னுடைய கிளாஸில் இருக்கிற பையன் 5 சப்ஜெக்ட்லையும் காப்பி அடிச்சிட்டான்னு சொல்லி என்கிட்ட ரிப்போர்ட் வந்தது. என்ன செய்யணும்னு எல்லா டீச்சரையும் கேட்டேன். டிசி கொடுத்துரு. முருகேசனை கூப்பிட்டேன். முருகேசா பிரச்சனைடா. என்னால் உங்களுக்கு பிரச்சனை வரக்கூடாதுன்னா. ஏய் பிரச்சனையே உனக்குடா. அதான் நான் சொல்லிட்டேன்ல, என்னால் பிரச்சனை வரக்கூடாது உங்களுக்குன்னு. 5 பேரும் வந்து உங்ககிட்ட பேசும்போதே தெரிஞ்சுக்கணும் சார் என்னை பற்றி தான் இருக்கணும்னு. விடுங்க சார், உழைக்கிறதுக்கு 1000 வழி இருக்குது, விடுங்க. என்னடா செய்ய, அது நான் செய்யதும் போகிறேன், விடுங்க சார் அப்படின்னா சார் டிஷர்ட் கொடுத்துட்டேன் சார். 15 வருஷத்துக்கு பிறகு பார்க்குறான், நான் அதே பழைய ஸ்கூட்டரில் போகிறேன், அவன் காரில் வரான் சார். டோரை இறக்கிட்டா, ஐயா வணக்கம் நல்லா இருக்கீங்களான்னா. வாடா இப்போ என்ன பண்ணுறேன் முருகேசா? 5 ஜெராக்ஸ் கடை வச்சுக்கிறேன் சார். நான் சொன்னேன், அப்போ 5 சப்ஜெக்டில் காப்பி அடித்தேன், இப்போ 5 கடை மூலமாக காப்பி எடுக்கிறியாடான்னு. சார் நீ அன்றைக்கு மாதிரியே பேசுகிற சார், அதான் சார் உங்கள்கிட்ட இருக்கிற சிறப்புன்னா. ஒரே ஒரு கடை தாம்பரம் பிரான்ச்சில் குரோம்பேட்டையில் வச்சுக்கிறேன் சார், ராதா நகரில், கொஞ்சம் தயவு செஞ்சு வரீங்களா? நான் சாயந்தரம் 6 மணிக்கு போகிறேன் சார். அதிர்ந்து போனேன் சார். எதிரில் 3 கடை இருக்குது, ஒருத்தன் கூட போகல சார். இவன் கடையில் 10 பேருக்கு வரிசையில் நிற்கிறான் சார் கியூவில். அதெல்லாம் ஒருத்தன் சொல்கிறான், கடைன்னா முருகேசன் கடை தான்டா, மாடர்ன் டெக்னாலஜிடா. என்னமான கடை தெரியுமாடான்னா. அப்போ தான் போர்டை பார்த்தேன் சார். இங்கு தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், ஆங்கிலம், இந்தி அனைத்து மொழிகளிலும் ஜெராக்ஸ் எடுக்கப்படும் எழுதிக்கிறாங்க. சார் மிஷினுக்கு லாங்குவேஜாக தெரியும், அது எது கொடுத்தாலும் வெளியில் வரும் சார். அவன் 3 பேரும் வெறும் ஜெராக்ஸ் கடன் மட்டும்தான் எழுதிக்கிறான், இவன் ஒருத்தன் தான் இவ்வளோ நுட்பமாக எழுதிக்கிறான் சார். அவன் மெய் மறந்து இதாண்டா மாடர்ன் டெக்னாலஜின்னு சொல்லிட்டு வந்து நிற்கிறான்னா சார், சின்ன விஷயங்களில் தான் சார் நமக்கு ஜெயிக்க முடியும். அவன் எவ்வளோ நுட்பமாக பண்ணியிருக்கான் பார்த்தீங்களா? இதுக்கு பேர் தான் புத்திசாலித்தனம்னு பேர். அதனால தான் வாழ்க்கையில் முன்னேன்னா 2 விஷயம், ஒன்று அச்சப்படாதே, இன்னொன்று ஆச்சரியப்படாதே. ஒருத்தன் வளர்ந்துட்டானே நம்ம ஆச்சரியப்படக்கூடாது, வளருவோமான்னு அச்சப்படவும் கூடாது. அச்சத்தையும் ஆச்சரியத்தையும் தூக்கி எறிந்தால் நாமே ஆச்சரியக்குறியாக மாறுவோம். உண்மை. 1000 பேரை எதிர்த்து வாழலாம், ஒருவரை கூட எதிர்பார்த்து வாழக்கூடாது. வாழ்க்கையில் நிறைய நம்ம விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் சார். அதனால் சந்தோஷமாக இருங்க, கலகலப்பாக இருங்க. பசங்க சில நேரங்களில் நானே சொல்லுவேன், நான் யார் தெரியுமாடா? சாலமன் பாப்பையா ஐயா தமிழறிஞர் இடத்துல நான் வந்து சங்க இலக்கியம் கேட்டவன்டா, அவ்வை நடராஜன் இடத்துல திருக்குறள் கேட்டவன்டா, பழ முத்தப்பனார் இடத்துல புறநானூறு கேட்டவன்டான். ஒரு பையன் ஓன்னு அழுது சார். நீ ஏன்டா அழுகுறன்னு? நீ மட்டும் நல்ல வாதியார்கிட்ட படிச்சுட்டு நாங்கள் வந்து உங்கள்கிட்ட மாட்டிக்கணும்னா சார். அப்படி தான் சார் சொல்லுவான். குழந்தையாக தான் சார் இருக்குது. அதனால் சந்தோஷமாக இருங்க. நான் சொல்கிறேன், குழந்தைகளை திட்டாதீர்கள், தீட்டுங்கள்னு சொல்லுவேன். குழந்தைகளை திட்டாதீர்கள், தீட்டுங்கள்னு சொல்லுவேன். நம்மலாம் எல்லாத்துலேயும் நுட்பம் இருக்குது சார். நீங்கள் ரசிக்கணும், ஆழங்கால் படணும், அப்போ தான் அது சுவைக்கும். பிப்ரவரி 14 என்ன சார்? காதலர் இருக்கணும். நவம்பர் 14 சரியாக்கு நடுவில் 10 மாதம். என்ன அழகாக வச்சுருக்கிறான் சார். நீங்கள் நான்லாம் சில நேரங்களில் உட்காந்து யோசிப்பேன், தமிழில் சொல்லுகள்லாம் எப்படி வந்தது, எப்படிலாம் கண்டுபிடிக்கிறேன், எவ்வளோ அறிவாளி இருந்திருக்கிறோம். எல்லாம் எல்லா இடத்துலையும் இருக்குது சார். எல்லாத்துக்கும் வாழ்க்கை தத்துவங்கள் வேறு, அது வேறு. ஒரு பெண் குழந்தை பிறந்துக்குது. என்ன சொல்கிறோம் நம்ம? பெண் குழந்தை பிறந்தாலே பொதுவாக எங்கள் ஊரில் சொல்லுவாங்க, மகாலட்சுமி பிறந்துக்குது. 5 பிறந்தாலும் மகாலட்சுமி தான். எந்த ஒரே ஒரு ஆம்பளை பிள்ளை பிறந்துட்டான், ராஜா வீட்டில் பிறந்தா கூட மகாவிஷ்ணு பிறந்துக்கிறான்னு யாரும் சொன்னதே இல்லை. நிஜமாக சொல்கிறேன். அப்படி நீங்கள் சொல்லி பாருங்களேன், எங்கள் வீட்டில் மகாவிஷ்ணு பிறந்துக்கிறார். கேட்குறவன் கேட்பான், சங்கு சக்கரம் இருக்குதான்னு. ஏன் கேட்குறேன்னுவான், ஏய் வளர்ந்த பிறகு சக்கரத்தை அப்பா மேலே விட்டு சங்க ஊதிடுவான்டா. ஆனால் மகாலட்சுமி அம்சமாகத்தான் பெண்களை பார்க்குறோம். இந்த நாட்டினுடைய பெருமையே அதான் சார்.
அன்பர்களே, பெரியோர்களே, அத்தனை பேருக்கு நான் சொல்கிறேன். இன்னொன்று சொல்லட்டுங்களா? இளமை காலத்து வளமான வாழ்க்கையில் மனைவியை நேசித்ததை விட வயோதிக காலத்தில் மனைவியினுடைய அருகில் இருந்து அவளை தாயாக பார்ப்பதில் இருக்கக்கூடிய மகிழ்ச்சியும் ஆனந்தமும் பேரின்பமும் உலகத்திலே கிடையாது. தாயை விட தெய்வம் இல்லை, தாரத்தை விட அன்பான தெய்வம் உலகத்திலே கிடையாது. தாயும் தாரமும் நம் மண்ணினுடைய பெருமைக்கு சேர்ப்பவர்கள், நம்முடைய வாழ்க்கையின் கண்களை அவர்கள். அதனால தான் நான் தாயை வணங்கு தாரத்தை போற்றுன்னு போகிற இடங்கள்லாம் சொல்லுவேன். சில விஷயங்களை நம்ம அப்படி இப்படி சொல்கிறோம், அது வேறு விஷயம். அத்தனையும் தாங்கிக் கொள்ளுகிற சக்தி அவர்களுக்கு தானே இருக்குது. நாம் எதை சொன்னாலும் அதை பெருமையாக நினைக்கிற எதுவும் அவங்க தானே சொல்கிறது. இப்போ எங்கள் கூட வீட்டில் கூட காலையில் சொல்கிறேன், எங்கே போகிறேன், நான் கோயம்புத்தூர் தனபால் கூப்பிட்டுருக்குறாங்க. அம்மா இதுக்கு போறியா சரி, உனக்கு ஒன்றும் தெரியாது, உன்னை கூப்பிட்டாங்களா? எனக்கு ஒன்றும் தெரியாதவாடி தனபால் கூப்பிட்டாருன்னு. அவருக்கும் ஒன்றும் தெரியாது. என்ன சொல்லு, உனக்கு ரைட் இருக்குது, அவரை எப்படி சொல்லணும், உன்னை கூப்பிட்டதுலேருந்தே தெரியலையா சார்? இதான் சார் வாழ்க்கையின் மகிழ்ச்சி. ஒரு ஆண் தனக்கு ஒன்றும் தெரியாதுன்னு ஒரு மனைவி சொல்கிறதுல இருக்கிற சுகம் உலகத்திலே கிடையாது. அவர் ஜட்ஜாக இருந்து தீர்ப்பு வழங்குவார், கலெக்டராக இருந்து பல பிரச்சனைகளை தீர்ப்பார். வீட்டுக்கு வந்த உடனே அந்த வாய்ஸ் சொல்லும், உனக்கு ஒன்றும் தெரியாதியா. அவர் சொல்லுவார், இந்த ஒன்றும் தெரியாதுன்றது தெரிஞ்சுக்கிறதுக்கு கல்யாணம் ஆகி 30 வருஷத்தில் தாண்டி தெரிஞ்சுக்கணும். சந்தோஷம் சார். வாழ்க்கையினுடைய வெற்றி எங்கே இருக்குது தெரியுமா? வெளியில் செல்லுங்கள், போராடுங்கள், முயற்சியை முன்னிறுத்துங்கள். முயற்சிகள் தோற்கலாம், முயற்சிக்க தோற்கக்கூடாது. வெளியில் போடுறங்க, உழைங்க, முன்னேறுங்க, சந்தோஷமாக வாங்க, வீட்டுக்குள்ளே வாங்க. தோற்பதற்கு தயாராகி விடுவோம். ஏன்னா நம்ம ஊர் தேசத்தில் குடும்பம் என்ன உலகத்தில் பரிசு அறிவித்திருக்கு தெரியுதுமா? யார் அதிகம் தோற்றார்களோ அவர்கள் தான் ஜெயித்தவர்கள். வீடு கற்றுக் கொடுத்த உலக பாடம் அது. அதனால் வம்சா வழியாக நம்மிடத்தில் வருது. கொரோனாவில் கொடுங்கூற்றில் உலகமே தடுமாறியது, பாரதம் நிமிர்ந்து நின்றது. உண்மையா இல்லையா? நிமிர்ந்து நின்றது சார். என்ன காரணம்? 2 அம்சம். ஒன்று சேமிப்பு, இன்னொன்று உழைப்பு. 2 இருந்தது சார் நம்மக்கிட்ட. 2 இருந்ததுனால தான் நாம் தப்பிச்சு நின்னும். அவ்வளோ உயிர் சேதம் கிடையாது, அவ்வளவு பொருட்சேதம் கிடையாது. ஒரு அற பூமியா இது? அறத்தின் வலிமை நின்ற பூமி. அந்தணர்களும் அருந்தமும் முனிவர்களும் யோகிகளும் சாதுக்களும் நடமாடிய, சித்தர்களும் நடமாடிய புண்ணிய பூமி. இது லேசான விஷயம் இல்லை. அப்படிப்பட்ட உயர்ந்த பாரத திருநாட்டில் நாம் பிறந்திருப்பதற்கு பெரும் பாக்கியம் செய்திருக்க வேண்டும். நாம் இங்கே போய் ஏடிஎம்மில் போய் பணம் ஒவ்வொன்றுத்துக்கும் கான்செப்ட் இருக்குது. நீங்கள் இன்னொரு வாய்ப்பு கொடுக்கும்போது நான் அதெல்லாம் பேசுகிறேன். என்னென்ன விதத்துலேருந்து இந்த நம்ம அறிவியல் உலகத்தை பாராட்டுறோம். எங்கள் பாட்டி கையில் ஒரு இடுப்பில் ஒரு சொறி வச்சுருப்பா, சுருக்கு பையனு பேர். அதுக்கு சுருக்கு பையனு ஏன் பேர் வந்தது? அது சுருக்கி விரிக்கிறது இல்லை, அதனால் இல்லை. குடும்பத்தின் செலவை சுருக்கி சுருக்கி சேர்த்த பணம், அதனால் அதுக்கு சுருக்கு பையனு பேர். அது எந்த நேரத்திலையும் உதவி செய்யும் சார். இந்த சேமிப்பு தான் நம்ம காப்பாற்றி கரையேற்றி இருக்குது. அந்த பண்பாடு, அந்த குணம் இன்றைக்கி நம்மக்கிட்ட இருக்குது. அந்த பண்பாடு, கலாச்சாரம், வாட் இஸ் யுவர் கல்ச்சர்னு சர்தார் வல்லபாய் பட்டேலை கேட்டபோது அவர் கல்ச்சர் இஸ் அக்ரிகல்ச்சர்னு சொன்னார். இது விவசாயத்தோடு பின்னி பிணைந்த வாழ்க்கை முறை, நம்முடைய வாழ்வியல் முறை. சாதாரணமானதில்லை சார். என்ன அழகு, என்ன ஆனந்தம். ஒன்று துருவி பார்த்தோம்னா எப்படி தான் இந்த வாழ்க்கையை வகுத்து பெரியவங்க வச்சாங்கன்னு ஆச்சரியமாக இருக்குது சார், ஆச்சரியமாக இருக்குது. அதனால் நம்ம பிறந்த பிறவிக்கு மகிழ்வோம். இந்த வாழ்க்கையை இறைவன் கொடுத்தானே அதற்கு மகிழ்வோம். இன்னும் சொல்லப்போனால் என்கிட்ட ஒருத்தன் வந்தான் சார், என்னையா அவங்களுக்கு காரு கொடுத்துக்கிறான், பங்களா கொடுத்துருக்குறான், பணத்தை கொடுத்தான், எனக்கு என்னையா கொடுத்தான் வச்சான் கடவுள். என்னம்மா அம்மா பாராட்டுற நீ? ஏய், உனக்கு என்ன ஒன்றுமா கொடுக்கல? இல்லையா, உட்கார். உன் கிட்னி என்ன விலை? உன் லிவர் என்ன விலை? உன் ஹார்ட் என்ன விலை? அப்படி கணக்கு போட்டால் ஒரு 8-10 கோடிக்கு வருது. 10 கோடி சொத்தை உன் உள்ளே வச்சு அனுப்பியிருக்கிறான் கடவுள். ஒன்றும் இல்லைன்ற இது நாளாக எனக்கு தெரியாமல் போச்சு. நீ சொல்கிற மாதிரி இதெல்லாம் என் கண்ணுக்கு தெரிகிற மாதிரி வெளியில் வச்சுருந்தான்னா நான் கண்டுபிடிச்சிருப்பேன். அது வெளியில் வச்சா நீ வித்துருவேன்னு தெரிஞ்சுதாண்டா உன்னை உள்ளே வச்சிருக்கிறேன். விலை மதிக்க முடியாத சொத்து நாம தான் சார். அதனால தான் மேலை நாட்டில் ஒரு அறிஞர் உலகத்துக்கு ஒரு பாடம் நடத்தினார் தன்னை வச்சு. அவர் வீட்டுக்குள்ளே இருக்கிற போது பூட்டிக்குவார், அவர் வெளியே போன உடனே திறந்து விட்டு போயிடுவார். அவரையே கேட்டாங்க, இன்னும் ஆச்சரியமான மனுஷனாகிற, நீ வெளியே போனால் தான் நான் கூட்டணும், நீ எப்படி நீ வீட்டு வெளியே? விலை மதிக்க முடியாத பொருள் நான் தான். நான் வீட்டில் இருக்கிற போது பாதுகாப்பாக இருக்கணும், நானே வெளியே போன பிற்பாடு இதை எதுக்கு போட்டணும்? என்ன அருமையான விஷயம், அருமையான விஷயம். மகிழ்ச்சியாக இருங்க ஐயா, சந்தோஷப்படுங்க.
உயர்வு தாழ்வு குடும்பத்தில் பார்க்கவே கூடாது. ஒன்றை சொல்லி நிறைவு செய்கிறேன். ராத்திரி 1:30 மணிக்கு செகண்ட் ஷோ பார்த்துட்டு கணவனும் மனைவி வீட்டுக்கு வராங்க. தெருவே லைட் இல்லை, இருட்டாக இருக்குது. அவன் சொன்னான், சாவியை கொடுமா, இருட்டிலே திறந்து பழக்கப்பட்டவன் நான், அதனால் நானே திறந்துடுறேன். என்ன ஆமாம் திறந்து கழிச்சு போயா, இந்த செல்லில் டார்ச் அந்த டார்ச்சை எடுத்து கையில் கொடுத்து, இது நீ டார்ச் அடி, நான் திறக்கிறேன்னு அந்த அம்மா சாவியை வாங்கி போராடுது 10 நிமிஷமாக போராடுது. அவன் சொன்னான், நான் சொன்ன கேட்க மாட்டேன் பற்றியா, சாவியை கொடு, இந்த டார்ச்சை நீ பிடினா. அந்த டார்ச் இப்படி வாங்கி இந்த அம்மா அடிக்குது. டக்குன்னு அடுத்த செகண்டே திறந்துட்டான். நான் திறந்துட்டேன்னு இவன் தன்னை பற்றி பெருமையாக பேசுறதுக்கு முந்தி அந்த அம்மா சொல்லிச்சு, இப்போ தெரியுதா டார்ச் எப்படி அடிக்கணும்னு. அப்போ தான் சார் அந்த அம்மா வாங்குச்சு. இப்போ தெரியுதா டார்ச் எப்படி அடிக்கணும்னு. அவன் பேசவே இல்லை சார், அவன் மௌனமாயிட்டான் சார். அடேங்க அப்பா, உன் எப்படி வளர்ந்துட்ட, கல்யாணமான புதுசில் பேசுவியான்னு நான் எதிர்பார்த்தேன், இப்போ எப்படி பேசுகிற அப்படின்னு உள்ளூர சந்தோஷம் படுறான். பார்த்தீங்களா, இதை விட ஒரு மகிழ்ச்சி ஆனந்தம் எங்கேயா கிடைக்கிறது. இந்த மகிழ்ச்சியை கடவுள் வாழ்நாள் முழுவதும் ஆயுள் முழுக்க நமக்கு கொடுக்கணும்னு பிரார்த்தனை பண்ணாலே போதுமையா. அந்த மகிழ்ச்சி தானாக வந்தால் வெற்றி பின்னால் வந்து கொண்டே இருக்கும். நன்றி. நன்றி. நன்றி உரை. மொட்டு மலர்ந்து வானமெங்கும் தன் இசைவை மனமாக மாற்றுவது போல நெடுங்கால கனவுகளுக்கு வடிவம் கொடுக்கும் மேடையாக, சிரிப்புக்கும் சிந்தனைக்கும் சிம்மாசனமிடும் சீரிய அரங்கமாக அமைந்த இந்த இனிய நிகழ்வுக்கு தலைமை உரை ஆற்றிய மரியாதைக்குரிய பாலமுருகன் ஐயா அவர்கள் இசையால் இலகும் இதயம் கொண்டவர், வாசிப்பை நேசிப்பவர், பயணங்களால் தம்மை புதுப்பித்துக் கொள்பவர், எல்லாவற்றுக்கும் மேலாக கோவை நகைச்சுவை சங்கத்தின் வாழ்நாள் உறுப்பினர் ஐயா அவர்களுக்கு நமது மனமார்ந்த நன்றி மலர்களை காணிக்கையாக்குகிறோம். வாழ்த்துறை வழங்கிய அக்வாசப் என்ஜினியரிங் துணைத் தலைவர் திரு கிருஷ்ணகுமார் ஐயா அவர்கள் பழையன தள்ளி புதியன புகுத்தி பம்ப் தயாரிப்பில் இணையிலா புரட்சியை மாநிலம் முழுக்க வளர்த்திட முடியும் என்ற உண்மையை அழுத்தம் திருத்தமாக எடுத்துக்காட்டியவர். கோவையின் தொழில் வளம் ஓங்கிட பாடுபடும் மண்ணின் மைந்தருக்கு நமது மகிழ்வான நன்றி மலர்களை காணிக்கையாக்குகிறோம். எல்லாவற்றுக்கும் மேலாக இன்றைக்கு சிறப்புரையாற்ற இங்கு வருகை தந்த நம்முடைய கம்பன் கவிமணி, நகைச்சுவை நாவலர், 2500க்கும் மேற்பட்ட பட்டிமன்றங்களின் பங்கேற்பாளர், 4 நகைச்சுவை நூல்களை எழுதியவர், சன் டிவி, விஜய் டிவி, வசந்த் டிவி உள்ளிட்ட பல்வேறு தொலைக்காட்சிகளில் சிறப்பு பட்டிமன்றங்களையும் ஆன்மீக சொற்பொழிவுகளையும் வழங்கியவர், 12 திருமுறைகளை பாரெங்கும் பரப்பியவர் ஐயா அவர்கள் அனைவருக்கும் தெரிந்த விஷயங்களை சொன்னால் அலுப்பு தட்டும், ஆனால் அறவே தெரியாத விஷயத்தை சொன்னாலும் சுவை இருக்காது. ஐயா அவர்களோ தெரிந்த விஷயங்களை பற்றி தெரியாத விஷயங்களை ஆர்வத்தோடு சொன்ன நாடறிந்த நல்லதொரு பேச்சாளருக்கு நமது மனமார்ந்த நன்றி மலர்களை காணிக்கையாக்குவோம். இந்த நிகழ்வு இனிதே நடைபெற கோவை நகைச்சுவை சங்கத்தோடு இணைந்து வழங்கிய பரிபூர்ணாஸ் ஐஸ்வர்யம் சீனியர்ஸ் லிவிங் பாரடைஸ் மற்றும் விகு ஹாஸ்பிட்டல், கன்னிகா லேண்ட் டெவலப்பர்ஸ், ஸ்ரீ சோழியம்மன் சிட் ஃபண்ட்ஸ் பிரைவேட் லிமிடெட், ரேடியோ பார்ட்னர் ஹலோ எஃப்எம், கேபிள் டிவி பார்ட்னர் கிங் டெலிவிஷன் ஆகிய நன்கொடைதாரர்களுக்கு நமது மனமார்ந்த நன்றி மலர்களை காணிக்கையாக்குகிறோம்.